ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான மூவி பார்க்கலாமா? வாங்க மூவிக்குள்ள போயிடலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் சின்சினை தான் காமிக்கிறாங்க. நம்ம சின்சினுக்கு மந்திரம் எல்லாமே தெரியும். ஆனால் சோம்பேறித்தனமான பொண்ணு. எந்த வேலையும் பார்க்கவே மாட்டா. அப்படியே உட்காந்து ஏதாட்டும் ஃபோனில் பார்த்துட்டே இருப்பா. இதெல்லாம் பார்த்தா அசிஸ்டன்ட், மேடம் நீங்கள் இப்படியே ஃபோன் பார்த்துட்டே இருந்தா கடைசியில் நம்ம கம்பெனியை இழுத்து மூட வேண்டிதான். சாப்பாட்டுக்கு கூட காசு இல்லாமல் போயிடுவோன்னு சொல்ல, ஹீரோயினும் நான் தான் வேலை பார்த்துட்டு தானே இருக்கேன். இங்கே பார்த்தீங்களா இந்த ஸ்டோரி ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டோரியில் ஹீரோயின் எவ்வளோ கஷ்டப்படுறா தெரியுமா? பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குன்னு சொல்லிட்டே இருக்க, இந்த அசிஸ்டன்ட் ரெண்டு பேரும் இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு தனியாக போய், மேடம் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி சோம்பேறித்தனமாகவே இருக்காங்க, இதை மாத்துறதுக்கு ஏதாட்டு பண்ணணும். பேசாம இப்போ மேடம் ஒரு நாவல் படிச்சிட்டு இருக்காங்கல்ல, அந்த நாவல்குள்ளேயே அனுப்பிடலாமான்னு கேட்க, இன்னொரு அசிஸ்டண்ட்டோ ஆமாமா நீ சொல்றது தான் கரெக்டு, அந்த நாவல்குள்ளேயே அனுப்பிடலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மாயாஜாலம் பண்ணி நம்ம ஹீரோயினை அந்த நாவலுக்குள்ள அனுப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த நாவலுக்குள்ள போய், என்னது நான் நாவலுக்குள்ள வந்துட்டேனா, ச்சே எல்லாமே அந்த அசிஸ்டன்ட் தான் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு இருக்கட்டும். சரி சரி இப்போ நான் நாவலுக்குள்ள போயிட்டேன், கரெக்டாக எங்கள் அம்மா ஓடி வருவாங்களேன்னு சொல்ல, கரெக்டாக எங்கள் அம்மா ஓடி வந்து, சின் வந்துட்டியாம்மா, நான் உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா, ஐயோ என்னோட மக வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு இருக்கவும், ஹீரோயின் மனசுக்குள்ள ச்சே எங்க அம்மாக்கு என் மேல எவ்வளோ பாசம், ஆனா இந்த பாசம் எல்லாம் கொஞ்ச நேரத்துல ஓடி போக போகுது. எதுக்காக தெரியுமா? எங்க அம்மா ஆசையா ஒரு பொண்ணை தத்தெடுத்தாங்க. ஆனா அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப கெட்ட பொண்ணு. இப்போ கூட நான் வந்தது பிடிக்காம மாடியில இருந்து தற்கொலை பண்ண போறதா நடிச்சிட்டு இருப்பா. எங்க அம்மாவும் அதை நம்பி நேரா அந்த வளர்த்த பொண்ணை பார்க்க போயிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன, நான் தனியா இந்த ரோட்லயே நின்னுட்டே இருப்பேன். எல்லாருமே என்னை பார்த்து ரொம்ப கிண்டலா பேசிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் எங்க அம்மா வளர்ப்பு பொண்ணு மேல இருக்க பாசத்தால என்ன மறந்துருவாங்க. இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்கா. அம்மாக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா நம்ம பொண்ணு பேசவே இல்ல, ஆனா அவ மனசுக்குள்ள நினைக்கிறது எல்லாமே எனக்கு கேக்குதுன்னு சொல்லிட்டு முழிச்சிட்டே இருக்கும்போது கரெக்டா அங்க ஒருத்தன் ஓடி வரான். ஓடி வந்து, மேடம் மேடம் உங்க வளர்ப்பு பொண்ணு சாரா மாடியில இருந்து குதிக்க போறதா சொல்றாங்க, எப்படியாட்டு வந்து காப்பாத்துங்கன்னு சொல்ல, அம்மாவும் என்னது சாரா மாடியில இருந்து குதிக்க போறாளான்னு சொல்லிட்டு ஓடி போக போறாங்க. இங்க ஹீரோயின் மனசுக்குள்ள, நான் நினைச்ச மாதிரியே நடக்குது, கண்டிப்பா சாரா மேல இருக்க பாசத்துல அம்மா என்ன மறந்துட்டு போயிருவாங்கன்னு சொல்ல, இது எல்லாமே நம்ம அம்மாக்கு கேக்குதுல்ல. உடனே அம்மா அப்படின்னு நின்னுட்டு ஹீரோயின் கிட்ட, இங்க பாருமா நீ தான் என்னோட உண்மையான பொண்ணு, சாரா கிடையாது. சாரா வந்து குதிக்கிற மாதிரி நடிச்சாலும் நடிக்கட்டும், என்னனாலும் பண்ணட்டும், நீ உள்ளக்கவான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா அம்மா மாறிட்டாங்களா, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா உள்ளக போயிட்டே இருக்கா. அதே சமயம் இங்க தத்தெடுத்த பொண்ணு சாராவை தான் காமிக்கிறாங்க. சாரா கண்டிப்பா அம்மா என்னதான் காப்பாத்த வருவாங்க, அந்த சின்சினை விட்டுருவாங்க. இன்னைக்கு தெரியும் யாரு உண்மையான பொண்ணு யாரு பொய்யான பொண்ணுன்னு சொல்லிட்டு அவ ஒரு பிளான் போட்டுட்டே இருக்க. இங்க நம்ம ஹீரோயினோட அப்பா தான் வராங்க. அப்பாவை பார்த்ததுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு செம கடுப்பு. வந்துட்டாரு வந்துட்டாரு மானங்கட்டவர் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சிட்டே இருக்க. ஹீரோயினோட அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா நம்ம பொண்ணு இப்படிலாம் சொல்றா, ஒருவேளை என்னோட ஹஸ்பண்டும் தப்பானவரா இருப்பாரோ, சேச்சா அப்படிலாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே நேரா ஹீரோயினோட அப்பா கிட்ட போய், என்னங்க வந்துட்டீங்களா, நம்ம பொண்ணு வந்துட்டா, பாத்தீங்களா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல அப்படின்னு கேட்க, உடனே அப்பா என்ன சந்தோஷம், இங்க பாரு என்னோட பொண்ணு சாரா மாடியில இருந்து குதிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கா, நீ இவகிட்ட இருந்து கொஞ்சம் குழாவிட்டு இருக்க, போ என்னோட சாராவை போய் காப்பாத்துன்னு சொல்ல, உடனே ஹீரோயினோட அம்மா, என்னங்க இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, நம்ம பொண்ணு 18 வருஷம் கழிச்சு நம்மளுக்கு திருப்பி கிடைச்சிருக்கா, ஆனா அவகிட்ட சந்தோஷமா பேசுறத விட்டுட்டு சாராவை காப்பாத்துன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்களாம் ஒரு அப்பாவான்னு கேட்க, உடனே அப்பா, ஆமா ஆமா இவெல்லாம் ஒரு பொண்ணா, இவ வந்ததுல இருந்து ராசியே சரியில்லை, என்னோட பொண்ணு சாரா மாடியில இருந்து குதிக்க போறேன்னு சொல்றா, அவளுத்துக்கும் இவ ஏதோ ஒன்று பண்ணி வச்சிருக்கா, அதனால இவளை நம்பாத, இவ வந்து ஒரு பட்டிக்காடு, நம்ம சாரா தான் நம்மளுக்கு பொண்ணு, நீ போய் அவளை போய் காப்பாத்துன்னு சொல்ல, ஹீரோயின் மனசுக்குள்ள, ஆமா சொல்லிட்டாரு இவர் பெரிய அப்பாவாம், அப்பா கிழிச்சாரு, ஒன்னத்துக்குமே ஆக மாட்டாரு, இவர் எங்க அம்மாவை எப்படிலாம் ஏமாத்தினாருன்னு எனக்கு தெரியாதா, எனக்கு நல்லாவே தெரியும், இவர் எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக எங்க அம்மாவை ஆள் வச்சு கடத்திட்டு இவரே காப்பாத்துற மாதிரி காப்பாத்திட்டு எல்லார் முன்னாடியும் நல்ல பேர் எடுத்துட்டு, அது மட்டும் இல்லாம எங்க அம்மாவை பத்தி தப்பு தப்பான வதந்திய பரப்பி அதுக்கப்புறம் தானே எங்க அம்மாவை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, இவர்லாம் ஒரு அப்பா, எனக்கு வாந்தி வாந்தியா வருது அப்பான்னு சொல்றதுக்கே அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, இதெல்லாம் கேட்கும்போது அம்மாவுக்கு ரொம்ப ஷாக்கு. என்னடா நம்ம பொண்ணு இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே மறைச்சு பார்த்துட்டே இருக்க. அப்பா சும்மா கிடக்காம அம்மா கிட்ட, சீக்கிரம் சாரா போய் காப்பாத்துன்னு சொல்லிட்டே இருக்க. உடனே அம்மா, என்னங்க எப்ப பார்த்தாலும் சாரா சாரா, நம்ம பொண்ணு சின்சின் தான், எதுக்கு சாரா மேல இவ்வளவு அக்கறை காட்டுறீங்கன்னு சொல்ல, உடனே ஹீரோயின் மனசுக்குள்ள, வேற எதுக்கு,
நம்ம சாரா வந்து அப்பாவோட உண்மையான பொண்ணாச்சே, அதனால தான் இவ்ளோ அக்கறை காட்டுறாருன்னு சொல்ல, அம்மாக்கு ஒண்ணுமே புரியல. என்னது சாரா இவரோட பொண்ணா? இவரோட பொண்ணுன்னு தெரியாம தான் நான் இவ்ளோ நாள் சாராவ தத்தெடுத்து பாசமா பார்த்துக்கிட்டேனா? இவர சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேரா அப்பாகிட்ட, "யோவ்! இதுக்கு மேல என் முன்னாடி வந்தா அவ்வளோதான்யா. மொதல்ல வெளிய போன்னு" சொல்ல அப்பாக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இவ என் மேல எப்பவுமே கோவப்பட மாட்டாளே! இன்னைக்கு என்ன ரொம்ப கோவப்படுறான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து, ஆமா இன்னுமே சாரா மாடியில தானே இருப்பா. அவள ஏதாட்டும் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு, அவளுக்கு தான் மந்திர சதி எல்லாமே பண்ண தெரியும் தானே! சாரா நிக்கிற இடத்துல எல்லாமே குளிர் அடிக்கிற மாரி பண்ணிருவா. உடனே சாரா, "என்னடா நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ள என்ன குளிர் அடிக்குதுன்னு" சொல்லிட்டு, குளிர்ல நடுங்கிட்டே, "இல்ல, இல்ல அம்மா மேல வர்ற முடியும் நான் இப்படிதான் நடிச்சுட்டே இருக்கணும்னு" சொல்லிட்டு அங்கேயே நிக்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட பேசிட்டே இருக்கும்போது, கரெக்ட்டா அங்க யார் வராங்கன்னா, அம்மாவோட கூட பொறந்த தங்கச்சி வராங்க. இத பார்த்த ஹீரோயின், "வந்துட்டா, வந்துட்டா. இவ தான் வில்லியே. இவள பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருது" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினோட அம்மா, "என்னடா சித்திய பத்தி இப்படிலாம் பேசிட்டு இருக்கான்னு" சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்க, இங்க சித்திக்காரி நேரா ஹீரோயினோட அம்மா கிட்ட, "அக்கா, அக்கா என்ன சாரா மாடியிலருந்து விழ போறாளாமே, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் சாராவ போய் காப்பாத்துன்னு" சொல்ல, உடனே அம்மா, "இல்லடி என்னோட பொண்ணு இன்னைக்கு தான் வந்திருக்கா. அவ வந்து என்னோட தத்து பொண்ணு தானே. அவள அப்புறம் பார்த்துக்கிறேன். அவ சும்மா நடிச்சிட்டு இருக்கான்னு" சொல்ல, அதுக்கு தங்கச்சி, "அக்கா என்ன மனசாட்சியே இல்லாம சொல்லிட்டு இருக்க? நீ அவள எவ்ளோ பாசமா பார்த்துக்கிட்ட. சீக்கிரம் போய் சாராவ பார்த்துக்கோ. இவலாம் இருக்கிறா. இவ வந்து இன்னைக்கு தான் வந்தா. இவ வந்த உடனே சாரா வந்து மாடியிலருந்து குதிக்க போறா பாத்தியா? இவ ராசியே இல்லாத பொண்ணு. இவ தான் சாராவ ஏதாட்டும் பண்ணியிருப்பான்னு" சொல்ல, அதுக்கு அம்மா, "என்ன தங்கச்சி இப்படிலாம் பேசிட்டு இருக்க? சின்சின் வந்து என்னோட உண்மையான பொண்ணு. நீ அவளுக்கு சித்தி, சித்தி மாரியே பேசுறேன்னு" சொல்ல, ஹீரோயின் மனசுக்குள்ள, "ஆமாமா. அவங்க உண்மையாவே சித்தி தான். எதுக்கு தெரியுமா? சாராவோட உண்மையான அம்மாவே என்னோட சித்தி தான். ஆமா, சாரா வந்து என்னோட சித்திக்கும், என்னோட பாசமலர் அப்பாவுக்கும் சேர்ந்து பொறந்த பொண்ணு தான் சாரான்னு" சொல்ல, ஹீரோயினோட அம்மாக்கு இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப கடுப்பாகுது. இருந்தாலும் இன்னுமே அவளோட தங்கச்சியும், தன்னோட ஹஸ்பண்டும் என்னலாம் பிளான் போட்டிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வேணுக்குன்னே தங்கச்சி கிட்ட, "தங்கச்சி நீ எப்ப பார்த்தாலும் சாரா சாரான்னு சொல்றியே, என்ன சாரா உனக்கு பொறந்த குழந்தையான்னு" கேட்க, தங்கச்சியும், "ஐயோ அக்கா அப்படிலாம் இல்ல. நீயும் நானும் சாராவ எவ்ளோ பாசமா பார்த்துக்கிட்டோம். அந்த பொண்ணு மாடியிலருந்து தற்கொலை பண்ணிக்க போறதா சொல்லுது. அதனால தான் நீ அவள காப்பாத்த சொன்ன தவிர வேற எதுவுமே இல்லன்னு" சொல்ல, உடனே அம்மா, "தங்கச்சி நீ அத பத்திலாம் கவலைப்படாத. சாரா வந்து என்னோட தத்து பொண்ணு தான். இனிமே அவ என்னோட தத்து பொண்ணா கூட இருக்க வேண்டாம். என்னோட உண்மையான பொண்ணு கிடைச்சிட்டால்ல. அவளையும் நான் பாசமா பார்த்துக்கிறேன். அவள வெளிய அனுப்புன்னு" சொல்ல, உடனே தங்கச்சிக்காரி, "அக்கா உனக்கு மனசாட்சியே இல்லையா? என்னக்கா இப்படிலாம் சொல்ற? நீ பார்த்து பார்த்து வளர்த்த பொண்ணு. நீ இப்ப அவள வெளிய அனுப்பிட்டேன்னா, ஊர்க்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னு" சொல்ல, அதுக்கு அம்மா, "ஊருக்காரங்க என்ன சொன்னா என்ன? இனிமே சின்சின் மட்டும் தான் என்னோட ஒரே பொண்ணுன்னு" சொல்லிட்டே இருக்கும்போது, இந்த தங்கச்சிக்காரி சும்மா இல்லாம ஏதாட்டும் பேசணும்னு சொல்லிட்டு பேசப் போறா. உடனே நம்ம ஹீரோயின், "இல்ல, இல்ல இந்த சித்திய சும்மா விடக்கூடாது. எப்ப பார்த்தாலும் என்னோட அம்மாவ கஷ்டப்படுத்திட்டே இருக்காங்கல்ல. இன்னைக்கு இவங்களுக்கு இருக்குன்னு" சொல்லிட்டு தன்னோட மந்திர சக்தியால சித்தியோட வயிறு வலிக்க வச்சிடுறா. உடனே சித்தியும், "ஐயோ அம்மா என்னோட வயிறு ரொம்ப ரொம்ப வலிக்குன்னு" சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அம்மாக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. அம்மா மனசுக்குள்ள, ச்சே! என்னோட பொண்ணு ரொம்ப ரொம்ப திறமைசாலியா இருக்கா. அவளுக்கு மந்திரம் எல்லாமே தெரியுதுன்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டே இருக்க ஹீரோயின், ஆமா இன்னுமே சாரா மாடியில தானே இருக்கா. அவள ஏதாட்டும் செய்யணும்னு சொல்லிட்டு மாடியில மழைலாம் பெய்ய வைக்கிறா. இத பார்த்த சாரா, "இவ்ளோ நேரம் நல்லா தானே இருந்துச்சு. திடீர்னு குளிருது, திடீர்னு மழை பெய்யுது. ஐயோ சாமி! இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாதுன்னு" சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிர்றா. அதுக்கப்புறம் இந்த சாரா, அவங்க அம்மா, அப்புறம் அப்பா 3 பேருமே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. சாராவோட அம்மா, சாராவோட அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. "என்னங்க இங்க பார்த்தீங்களா? என்னோட பொண்ணு எவ்ளோ கஷ்டப்பட்டுருக்கான்னு. பாருங்க மாடியில இருந்து பாவம் என் பொண்ணு கருத்து போயிட்டா. இதுக்கு மேல இந்த வீட்ல எங்களால இருக்க முடியாது. சீக்கிரம் வாங்க போலான்னு" சொல்ல, உடனே சாராவோட அப்பா, "இருடி இரு. மொதல்ல எல்லா சொத்தையும் நான் ஆட்டைய போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இவங்க எல்லாரையுமே இந்த வீட்ல இருந்து தொரத்தி நம்ம மட்டும் ஜாலியா இருக்கலாம்னு" சொல்ல, இதெல்லாம் கேட்ட சாராக்கும், அவங்க அம்மாக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போ சாரா அவங்க அப்பா கிட்ட, "அப்பா அப்பா ஏற்கனவே எனக்கும் இவனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா பேசியிருந்தீங்கல்ல. இப்போ இந்த ஷின்ஷின் வந்ததுனால ஷின்ஷினுக்கு தான் அம்மா கண்டிப்பா இவன கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. நீங்க எப்படியாட்டும் அத மாத்தி எனக்கே இவன கல்யாணம் பண்ணி வச்சுருங்கப்பா. ஏன்னா இவன் தான் இருக்கறதுலயே பணக்காரன். நான் அவன தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு" சொல்ல, அப்பாவும், "சரிம்மா சரிம்மா. நான் கண்டிப்பா இவன உனக்கு தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அந்த பட்டிக்காடு சின்சினுக்குலாம் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு" சொல்ல, சாராக்கு அவ்ளோ சந்தோஷம். சாரா என்ன பண்றான்னா, தன்னோட ஃபோன் எடுத்து ஆக்டர் அண்ணாக்கு மெசேஜ் அனுப்புறா. என்ன அனுப்புறான்னா, "ஆக்டர் அண்ணா, ஆக்டர் அண்ணா, சின்சின் அக்கா இன்னைக்கு வந்தாளா? வந்ததுக்கப்புறம் என்ன வந்து மாடியிலேயே இருக்க வச்சுட்டா தெரியுமா? நான் வந்து மாடியில குதிக்க போறேன்னு சொன்னேன். எல்லாத்துக்குமே காரணம் இந்த சின்சின் அக்கா
அக்கா தான். சின்சின் அக்கா தான் என்ன மிரட்டி மாடியிலருந்து குதிக்க வச்சான்னா, நீ தான் வந்து கேட்கணும்னு சொல்லிட்டு அப்படியே மெசேஜ் அனுப்பியிருப்பா. இந்த மெசேஜ் எல்லாம் கேட்டு ஆக்டர் அண்ணா ஓடி வந்திருப்பான். அதாவது நம்ம ஹீரோயினுக்கு மொத்தம் 2 அண்ணா. அண்ணா வந்து இன்னும் காமிக்கல. 2வது அண்ணா தான் ஆக்டர் அண்ணா. இப்ப ஆக்டர் அண்ணா நேரா அவங்க அம்மா கிட்ட போய், "அம்மா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம சாரா தங்கச்சிக்கு வந்து காய்ச்சலாமே. அவ மாடியில அப்பதை வச்சு நின்னுட்டு இருந்திருக்கா. நீங்க ஏன் அவள போய் காப்பாத்தல? எப்ப பார்த்தாலும் சின்சின்னு இருக்கீங்களாமே. என்னாச்சுன்னு?" கேட்க, உடனே அம்மா, "என்னப்பா சொல்ற? இங்க பாத்தியா உன்னோட தங்கச்சி வந்துட்டா. உன்னோட தங்கச்சி கிட்ட பேசுன்னு" சொல்ல, அதுக்கு இந்த ஆக்டர் அண்ணா, "போம்மா, எனக்கு வந்து ஒரே ஒரு தங்கச்சி தான். அது சாரா மட்டும் தான். இவளாம் என்னோட தங்கச்சி கிடையாதுன்னு" சொல்ல, உடனே அம்மா அந்த ஆக்டர் அண்ணாவோட காத புடிச்சு, "டேய் தடியா, என்னடா தங்கச்சிகிட்ட இப்படிதான் பேசுவியா? ஒழுங்கு மரியாதையா தங்கச்சிட்ட நல்லா பேசு பாப்போம். தங்கச்சி சொல்லு சொல்லுன்னு" சொல்ல, அதுக்கு ஆக்டர் அண்ணா, "இல்ல இல்ல என்னாலலாம் தங்கச்சின்னு சொல்ல முடியாதுன்னு" சொல்லிட்டு சண்டை போட்டுட்டே இருக்க, இங்க ஹீரோயின் மனசுக்குள்ள, "ஓ! இவன் தான் உதவாக்கற ஆக்டர் அண்ணாவா? என்னோட 2வது அண்ணன பார்த்தா ரொம்ப ரொம்ப பாவமா இருக்கு. பாக்க தான் பெரிய நடிகன். என்ன சீக்கிரமாவே ஜெயிலுக்குள்ள போகப் போறான். அதுவும் யாரால? அவனோட பாசமலர் சாரா தங்கச்சியால தான். சீக்கிரமா இவன் மேல ரேப் கேஸ் போடப் போறாங்க. அதுவும் யார ரேப் பண்ணதா தெரியுமா? இவனோட பரம ரசிகை. அதான் ஃபேன வந்து ரேப் பண்ணதா சொல்லப் போறாங்க. அதுக்கப்புறம் என்ன? இவன எந்த படத்துலயுமே நடிக்க விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோட அண்ணனோட வாழ்க்கையே போயிருச்சு" அப்படின்னு சொல்லிட்டே இருக்க, இதெல்லாம் கேட்டு அண்ணனுக்கு ஒண்ணுமே புரியல. "என்னடா என்னோட தங்கச்சி பேசவே இல்ல. ஆனா அவளோட மனசுக்குள்ள நினைக்கிறதெல்லாம் எனக்கு கேக்குது. ஒருவேளை இவ சொல்றது உண்மையா இருக்கலாமோ?" ஆமாமா. இவ சொல்றத பார்த்தா உண்மை மாரி தான் தெரியுது. இனிமே இவகிட்ட கொஞ்சம் நல்ல விதமாவே நடந்துக்கணும்னு சொல்லிட்டு தங்கச்சி கிட்ட ஓடி போய், "தங்கச்சி, எனக்கு உன்ன ரொம்ப ரொம்ப புடிக்கும் தெரியுமா? சின்சின் நீ வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு" சொல்லிட்டு தங்கச்சிய கட்டி பிடிச்சுட்டு, "தங்கச்சி, உனக்கு நான் ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேனே, என்ன பார்க்குற? நீ கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளைய தான் கூப்பிட்டு வந்திருக்கேன். வா யுவன்" சொல்ல, யுவனும் உள்ளக்க வந்து நிக்கிறான். இத பார்த்த ஹீரோயின், "என்னது இவனையா நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்? ச்சே! இவன் பார்க்க ரொம்ப அழகா இருக்கானே! ஹேண்ட்ஸமா இருக்கான்னு" சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்க, கரெக்ட்டா அங்க அப்பாவும் சாராவும் வந்துர்றாங்க. அப்பா எல்லார் முன்னாடியும், "அது எப்படி சின்சின் இவன வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இவன் எவ்வளோ பெரிய பணக்காரன். சின்சின் வந்து பட்டிக்காடு. இவனுக்கு ஏத்த பொண்ணு என்னோட பொண்ணு சாரா மட்டும் தான்" அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயினோட அம்மா, "என்னது உங்களோட பொண்ணு சாராவா? அப்போ சின்சின் யாரு?" சின்சின் வந்து இவன தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டே இருக்க, இவங்க 2 பேரும் இப்படியே சண்டை போட்டுட்டே இருக்க, சாரா வந்து, "இங்க பாருங்க, நானே இவன கல்யாணம் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாம அக்கா சின்சின் இப்பதான் வந்திருக்கா. அவளுக்கு எப்படி இவன பிடிக்கும்? நானே இவன கல்யாணம் பண்ணிக்கிறேனேன்னு" கேட்க, ஹீரோயினும், "ஆமா ஆமா, தங்கச்சியே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு சொல்லிடுறா." இதெல்லாம் பார்த்தா இவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஒரே ஷாக்காவே இருக்கு. என்னடா நம்மளே ஏதாட்டு சாக்கு போக்கு சொல்லி இந்த கல்யாணத்த நிப்பாட்டிர்லான்னு வந்தா, இந்த பொண்ணே வேண்டான்னு சொல்லுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்க, இங்க சாரா, "நல்ல வேளை சின்சின் வேண்டான்னு சொல்லிட்டா. இனிமே இந்த பணக்கார யுவன் எனக்கு தான்னு" சொல்லிட்டு ஜாலியா இருக்க, கரெக்ட்டா நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள என்ன நெனைக்கிறான்னா, "ஆமாமா, இவன கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் விதவையா தான் இருக்கணும். அதனால தான் இவன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றேன். ஏன்னா இவன் சீக்கிரமாவே செத்து போயிருவான். அதுவும் யார் கையால செத்து போகப் போறான்னா, அவனோட சித்தி கையாலயும், சித்தியோட பையன் கையாலயும் தான். ஆமா, இவனுக்கு விஷம் குடுத்து அவன சாகடிச்சுருவாங்க. பாவம் இவன பார்த்தா எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என்ன செய்ய? இவன கல்யாணம் பண்ணிட்டு என்னாலலாம் விதவையாக முடியாதுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நெனைக்கிறது, ஹீரோக்கும் கேட்டுருது. என்னடா இந்த பொண்ணு மனசுக்குள்ள நெனைக்கிறது எல்லாமே எனக்கு கேக்குது. ஒருவேளை இந்த பொண்ணு சொல்றது எல்லாமே உண்மையா இருந்தா, இல்ல இல்ல நான் கண்டிப்பா சின்சின தான் கல்யாணம் பண்ணிக்கணும். இவள எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும், "இல்ல இல்ல நான் சின்சின தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஏன்னா சின்சின தானே சின்ன வயசுலயே எனக்கு நிச்சயம் பண்ணி குடுத்தாங்க. நான் சின்சின தவிர வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ப்பா." உடனே சாராவும், "இவன் என்ன இப்படி சொல்றான்? இங்க பாரு யுவன், நான் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கேன், படிச்சிருக்கேன். நீ என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு" சொல்லிட்டு கத்திட்டே இருக்க, நம்ம ஹீரோ இது எல்லாத்தையுமே கேட்கிற மாரியே இல்ல. ஹீரோயினும் சும்மா இருக்காம, "இவன் அங்க பாரு சாரா எவ்ளோ அழகா இருக்கா. நீ அவளையே கட்டிக்கோயேன். எதுக்கு என்ன கட்டிக்கிற? என்னாலலாம் விதவையாக முடியாதுன்னு" சொல்லிட்டே இருக்க, நம்ம ஹீரோ, "இல்ல இல்ல நான் உன்ன தான் கட்டிப்பேன்னு" சொல்லிட்டு நேரா ஹீரோயின கட்டிப்பிடிச்சு, "இங்க பாரு உன்ன பார்த்த உடனேயே எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ தான் எனக்கு ஏத்த ஆளுன்னு. இனிமே நீ தான் எங்க வீட்டு மருமக சரியா? நான் போயிட்டு வரட்டான்னு" சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ கட்டி பிடிச்சோனே, "என்னடா என்னோட இதய துடிப்புலாம் வேகமா துடிக்குது. ஒருவேளை நான் அவன காதலிக்க ஆரம்பிச்சுட்டனோ? இல்ல இல்ல என்னாலலாம் விதவையாக முடியாது. டேய் நின்னுடா நின்னுடான்னு கூப்பிட்டுட்டே இருக்க, நம்ம ஹீரோ கண்டுக்கிடாம போயிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின், ஆக்டர் அண்ணா, அம்மா 3 பேருமே நின்னுட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயின், எப்படியாட்டி இந்த கல்யாணத்த தடுத்து நிப்பாட்டணுமே எப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்க, உடனே அம்மா, "இங்க பாரு சின்சின், உனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னா, அம்மாவே வேண்டான்னு சொல்லிருவேன் சரியா? நீ கவலைப்படாத. ஆ உன்னோட அண்ணன் ஊர்ல இருந்து வந்துட்டான். ஆனா கொஞ்சம் டயர்டா இருக்கானா, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான்.
கொஞ்ச நேரம் கழிச்சு உன்னோட அண்ணாவ பார்க்கலான்னு சொல்ல ஹீரோயினும் மனசுக்குள்ள என்னது என்னோட அண்ணா வந்துட்டானா? ஆமா இன்னைக்கு தானே அந்த நாளு. ஆமா, ஆமா. ஏற்கனவே என்னோட அண்ணாக்கு ஒரு பொண்ணு மேல ரொம்ப ரொம்ப காதல். அந்த பொண்ணு கிடைக்கலன்னோனே அவன் தூக்கு மாத்திரைய போட்டு சாக போவானே! பாவம் என்னோட அண்ணன் இன்னைக்கே செத்து போயிருவான்னு சொல்லிட்டே இருக்க, இத கேட்ட ஹீரோயினோட அம்மாவும், ஆக்டர் அண்ணாக்கும் ஒரே ஷாக்கு. இப்ப ஹீரோயினோட அம்மா நேரா ஹீரோயின் கிட்ட, "ஷின்ஷின் உங்க அண்ணன் வந்து எவ்ளோ நேரம் ஆச்சு? பார்க்க வரலையான்னு?" சொல்லிட்டு அப்படியே கைய புடிச்சு இழுத்துட்டு போறாங்க. அதே சமயம் இங்க அண்ணன தான் காமிக்கிறாங்க. அண்ணன் கையில ஒரு லெட்டர வச்சு அப்படியே சோகமா இருக்கான். அந்த லெட்டர படிக்கும்போது அண்ணனுக்கு ரொம்ப அழுகையா வருது. அப்ப என்ன சொல்றேன்னா, "ஷென்பிங் ஏன் என்ன இவ்ளோ வெறுத்திருக்க? இந்த லெட்டர்ல என்ன இவ்ளோ வெறுக்கிற மாரியா எழுதியிருப்ப? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ கடைசி முடியும் என்ன நம்பலல்ல. சரி, சரி நான் இந்த உலகத்த விட்டே போறேன்னு" சொல்லிட்டு நெறைய தூக்கு மாத்திரைய எடுத்து அப்படியே வாயில போட்டுருவான். மயக்கம் போட்டு விழுந்துருவான். கரெக்ட்டா அங்க ஹீரோயின், அம்மா, அப்புறம் ஆக்டர் அண்ணா எல்லாருமே வராங்க. அம்மா தன்னோட பையன் இறந்து போயிட்டானோன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சுடுறாங்க. உடனே ஹீரோயின், "இல்லம்மா, அண்ணன் உயிரோட தான் இருக்கான்னு" சொல்லிட்டு தன்னோட மந்திர சக்தி மூலமா அண்ணன காப்பாத்திர்றா. அதுக்கப்புறம் அண்ணன் முழிச்சு பார்த்து, "அம்மா என்ன மன்னிச்சிடுங்கம்மா. என்னால என்னோட ஷென்பிங்க மறக்க முடியலன்னு" சொல்ல, அதாவது ஷென்பிங் யாருன்னா, இந்த அண்ணாவோட காதலி. இந்த அண்ணா ஷென்பிங்க ஒரு தலையா காதலிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஷென்பிங்க்கு கல்யாணம். அதுவும் வேற ஒரு பையனோட. அத ஏத்துக்க முடியாத அண்ணா வந்து, சரி நம்ம செத்துரலான்னு சொல்லிட்டு தூக்கு மாத்திரைய சாப்பிட போயிருக்காங்க. இப்ப இதெல்லாம் பார்த்தா அம்மா நேரா தன்னோட பையன்கிட்ட, "டேய் நாங்கலாம் இல்லையாடா? அந்த பொண்ணு தான் முக்கியமா? நீ எங்களலாம் நெனச்சு கூட பார்க்கலலன்னு" சொல்லிட்டு திட்டிட்டே இருக்க. அதுக்கு அண்ணா, "நான் என்னம்மா பண்ணேன்? இங்க பாருங்க ஷென்பிங் வந்து என்ன வெறுக்கிற மாரி லெட்டர்லாம் எழுதி வச்சிருக்கா. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கால அவளுக்காக தானம்மா பறி கொடுத்துட்டு நிக்கிறேன். இங்க பாருங்க, இப்ப என்னால நடக்கவும் முடியாது. என்னோட காதலியும் எனக்கு இல்ல. இனிமே நான் உயிரோட இருந்து என்ன பண்ண போறேன்னு" சொல்ல, உடனே ஹீரோயின், "அண்ணா இப்ப என்ன உங்க கால் நடக்க முடியணும் அவ்வளோதானேன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மந்திரம்லாம் பண்ணி எப்படியோ அவங்க அண்ணன நடக்க வைக்கிறாங்க. ஆனா நம்ம அண்ணனால கொஞ்சம் கொஞ்சமா தான் நடக்க முடியுது. ரொம்ப நடக்க முடியல. ஏன்னா இப்ப தானே கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிச்சிருக்கான். இதெல்லாம் பார்த்தா அம்மாக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்போ நம்ம ஹீரோயின் தன்னோட அண்ணா கிட்ட, "அண்ணா கவலைப்படாதண்ணா, உனக்கு நெறைய பொண்ணுங்க கிடைப்பாங்க. இவ என்ன ரொம்ப அழகியான்னு" சொல்லிட்டு மனசுக்குள்ள என்ன நெனைக்கிறான்னா, ஷென்பிங் ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு தான். ஆனா அவள ஏமாத்திட்டாங்க. ஆமா, ஷென்பிங் ஒரு நாள் தண்ணிக்குள்ள குதிச்சம்போது காப்பாத்துனது என்னோட அண்ணன் தான். ஆனா அவகிட்ட வேற ஒருத்தன் காப்பாத்துனதா சொல்லிட்டாங்க. அதனால தான் அதே பையன வந்து கல்யாணம் பண்ணிக்க போயிட்டா. அந்த பையனுக்கு நல்லாவே தெரியும், என்னோட அண்ணா தான் ஷென்பிங்க காப்பாத்துனாங்கன்னு. ஆனா வேணுக்குன்னே பேராசைப்பட்டு அந்த பையன் வந்து தான் தான் காப்பாத்துனதா ஷென்பிங் கிட்ட பொய் சொல்லிட்டான். அது மட்டும் இல்லாம அந்த பையன் யாரு தெரியுமா? என்னோட அப்பாக்கும் சித்திக்கும் பொறந்த பையன் சென் தான். ஆனா இந்த குடும்பத்துல எங்க அப்பா எல்லார்கிட்டயுமே சென் யாருன்னு சொல்லி வச்சிருக்காங்கன்னா, ஏதோ தூரத்து சொந்தம்ன்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா யாருக்குமே தெரியாது என்னோட அப்பாவோட இன்னொரு பையன்னு. சரி, சரி நம்ம சொன்னாலும் நம்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளயே நெனச்சுட்டு இருக்கேன். இதெல்லாம் கேட்கும்போது அம்மாக்கு செம்ம கடுப்பா இருக்கு. ச்சே! என்னோட ஹஸ்பண்டுக்கு இன்னொரு பையன் வேற இருக்கா. அவன அப்புறம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நேரா தன்னோட பையன்கிட்ட, "டேய் நீ கவலைப்படாதடா. உனக்கு என்ன ஷென்பிங் தானே வேணும். நான் எப்படியாட்டி இந்த கல்யாணத்த நிப்பாட்டி உனக்கு ஷென்பிங் கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு" சொல்ல, அதுக்கு ஹீரோயின் தன்னோட அம்மா கிட்ட, "இல்லம்மா நானே பார்த்துக்கிறேன். நானே என்னோட அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு" சொல்லிட்டு நேரா கல்யாண மண்டபத்துக்கு போயாச்சு. அங்க போய் எல்லார் முன்னாடியும் இந்த கல்யாணத்த நிப்பாட்டுங்கன்னு சொல்ல, அங்க கல்யாண மாப்பிள்ளை ஷென் இருக்கான்ல. ஷென் யாருன்னா, நம்ம சாராவோட உண்மையான அண்ணன் தான் ஷென். இப்ப ஷென் எல்லார்கிட்டயுமே, "இவன் எதுக்கு இங்க வந்தான்? இப்ப எதுக்கு கல்யாணத்த நிப்பாட்டுனேன்னு" சொல்லிட்டு அந்த அண்ணா கிட்ட கேட்க, உடனே அண்ணா சொல்றார், "இங்க பாரு நீ ஷென்பிங்க ஏமாத்தி கல்யாணம் பண்ற. உண்மைய சொல்லு ஷென்பிங்க நீ தான் காப்பாத்துனியா? நான் தான் காப்பாத்துனேன்னு" சொல்ல, உடனே இங்க ஷென்னுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இவன் இங்க என்ன பண்றான்? என்னோட தங்கச்சி சாரா ஷென்பிங் எழுதின மாரியே ஒரு வெறுக்கிற மாரி லெட்டர் எழுதி குடுத்துட்டு தானே வந்தா. அத பார்த்துட்டு இவன் தூக்கு மாத்திரை போட்டு செத்து போயிருப்பான்னு பார்த்தா, இங்க வந்து நிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்க, இங்க ஷென்பிங் ஹீரோயினோட அண்ணா கிட்ட, இந்த அண்ணாவோட பேரு வின். இப்ப வின்ன பார்த்து, "வின் நீ என்னோட ஒரு நல்ல ஃப்ரெண்டு. நீ எதுக்கு இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? ஒழுங்கு மரியாதையா போன்னு" சொல்ல, உடனே வின், "இல்ல இல்ல நான் எங்கேயுமே போக மாட்டேன். நான் உன்கிட்ட ஒரு உண்மை சொல்லியே ஆகணும். அன்னைக்கு நீ தண்ணீல விழுந்தபோது யார் காப்பாத்துனா தெரியுமா? நான் தான் உன்ன காப்பாத்துனேன். அவன் ஒண்ணும் காப்பாத்தலன்னு" சொல்ல, அதுக்கு ஷென்னும், ஷென்னோட தங்கச்சி சாராவும், "இல்ல, இல்ல வின் சொல்றது எதையுமே நம்பாதீங்க. அன்னைக்கு உங்கள காப்பாத்துனது ஷென் தான்" அப்படி சொல்லிட்டே இருக்க, உடனே இங்க வின்
வந்து, "இல்ல நான் சொல்றது தான் உண்மை. எனக்கு ஒரே ஒரு தடவ நான் சொல்றதுக்கு வாய்ப்பு குடுன்னு" சொல்ல, ஷென்பிங்கும், "சரி நீ உண்மையெல்லாம் சொல்லுன்னு" சொல்ல, உடனே வின் சொல்ல ஆரம்பிக்கிறான். "அன்னைக்கு நீ தண்ணிக்குள்ள விழுந்தப்போ நான் தான் உன்ன காப்பாத்துனேன். அப்போ நான் ரொம்ப நேரம் தண்ணியிலேயே இருந்ததுனால கால் வலிக்கு தண்ணிக்குள்ள விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னால எந்திரிக்கவே முடியல. ஏன்னா என் கால்ல சுளுக்கு புடிச்சுட்டு. அப்பந்தான் இந்த ஷென் வந்தான். ஷென் உன்கிட்ட வந்து நான் தான் உன்ன காப்பாத்துனதா சொல்லி, நேரா உன்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூப்ட்டு போயிட்டான். ஆனா உண்மையாவே நான் தான் உன்ன காப்பாத்துனேன்னு சொல்ல, உடனே அங்க ஷென்னும், சாராவும், "நீங்க பொய் சொல்றீங்க. ஏன் உங்கட்ட ஏதாட்டும் எவிடன்ஸ் இருக்கான்னு?" கேட்டுட்டு மனசுக்குள்ள, "அது எப்படி உங்களுக்கு எவிடன்ஸ் கிடைக்கும்? அன்னைக்கு நானும் என்னோட அண்ணன் மட்டும் தான் அந்த இடத்துல இருந்தோம். உங்களுக்கெல்லாம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டே இருக்க." உடனே வின்னும், "என்கிட்ட ஆதாரம் எல்லாமே இருக்குன்னு" சொல்லிட்டு, ஒரு மீன் பிடிக்கிறக்காரங்கள கூப்ட்டு வந்து எல்லார் முன்னாடியும் உண்மைய சொல்ல சொல்றான். உடனே அவங்களும், "ஆமா, ஆமா. அன்னைக்கு இந்த சம்பவம் நடக்கும்போது அங்க தான் இருந்தோம். ஆனா கொஞ்சம் தூரத்துல இருந்தோம். என்னலாம் நடக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு தான் இருந்தோம்ன்னு" சொல்ல, இதெல்லாம் கேட்ட ஷென்பிங்க்கு செம கடுப்பாகுது. ஷென்பிங் நேரா ஷென்ன பார்த்து, "நீ என்கிட்ட பொய் சொன்னியா? நீ தான் என்ன காப்பாத்துனேன்னு பொய் சொல்லியிருக்கன்னு" சொல்ல, அதுக்கு ஷென், "இல்ல, இல்ல. நான் கூட தான் இந்த மாரி நெறைய ஆட்கள கூப்ட்டு வந்து பொய் சொல்ல வைப்பேன். அதே மாரி தான் வின்னும் பொய் சொல்லிட்டு இருக்கான். நீ அவன் சொல்றதெல்லாம் நம்பாத. நான் தான் உன்ன காப்பாத்துனேன்னு" சொல்லிட்டே இருக்க. அதுக்கு ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே, "ஆமா, ஆமா. இவங்களே தண்ணிக்குள்ள புடிச்சு தள்ளி விடுவாங்களாம். இவங்களே காப்பாத்துற மாரி நடிப்பாங்களாம்." எனக்கு ஒரே சிரிப்பா இருக்குன்னு சொல்ல, இத கேட்ட ஷென்பிங் ஹீரோயின் கிட்ட, "ஆமா நீ என்ன சொல்ல வர? புரியவே இல்ல. யார் என்ன தள்ளி விட்டான்னு?" சொல்ல, உடனே ஹீரோயின், "எனக்கு நல்லாவே தெரியும். உன்ன யார் தள்ளி விட்டா தெரியுமான்னு?" சொல்லிட்டு ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஷென் ஏற்கனவே ஒரு ஆள் கிட்ட, "இங்க பாரு, இந்த பொண்ண கரெக்ட்டா தள்ளி விடணும். தள்ளி விட்டோனே நான் காப்பாத்துவேன். எதுக்காகன்னா, அந்த பொண்ணுகிட்ட நெறைய சொத்து இருக்கு. அந்த சொத்து எனக்கு தான் வரணும்னு" சொல்லியிருப்பான். ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சுட்டு ஹீரோயின் ஷென்பிங் கிட்ட, "நல்லா கேட்டுக்கோ. ஷென் தான் உன்ன தள்ளிவிட சொன்னது. அதே மாரி காப்பாத்துற மாரி நடிச்சதும் அவன் தான். அதனால அவன நம்பாதன்னு" சொல்ல, ஷென் வந்து, "இதுக்கெல்லாம் உன்கிட்ட ஆதாரம் இருக்கா? பொய் சொல்லாத என்ன?" அப்படின்னு சொல்லிட்டே இருக்க, சாராவும் சேர்ந்து தான் சொல்றா. உடனே ஹீரோயின், "ஏன் இல்ல? என்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு. இங்க பாருங்க, நீங்க தள்ளி விடும்போது பக்கத்துல கேமரா இல்லன்னு நெனச்சீங்களா? அங்க நெறைய கேமரா இருந்துச்சுன்னு" சொல்லிட்டு வீடியோ எல்லாத்தையுமே காமிக்க ஷென்பிங்க்கு செம கடுப்பாகுது. ஷென்பிங் நேரா ஷென்னோட கன்னத்திலேயே ஒரு அறை குடுத்து, "இதுக்கு மேல நீ இங்க இருக்கக்கூடாது. போடா வெளியன்னு" சொல்ல, அதுக்கு ஷென் கோவப்பட்டு, "டேய் இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தானே. உன்ன கொல்லாம விட மாட்டேன்னு" சொல்லிட்டு நேரா வின்ன போய் அடிக்க போறான். அப்போ நம்ம ஹீரோயின் எப்படியாட்டு தடுத்துடலான்னு சொல்லிட்டு தன்னோட மந்திரத்த யூஸ் பண்ணலான்னு போவா. ஆனா இந்த வின் இருக்கான்ல, ஏற்கனவே அவனுக்கு கால் சரியாயிட்டுல, கால வச்சு ஒரு எத்து எத்துவான் பாரேன். உடனே ஷென் கேட்பான், "என்னது உன்னோட கால் சரியாயிட்டான்னு?" கேட்க, அதுக்கு வின், "ஆமா, ஆமா சரியாயிட்டு. இன்னைக்கு கூட நான் செத்து போயிரலான்னு தான் நெனச்சேன். ஆனா என்னோட தங்கச்சி தான் என்ன காப்பாத்துனா. நல்ல வேளை என்னோட காலும் சரியாயிட்டு. இப்போ போறியா இல்லையான்னு" சொல்ல, உடனே ஷென் ஓடி போயிட்டான். இப்போ ஷென்பிங் நேரா வின் கிட்ட போய், "வின் என்னால தானே உனக்கு கால் இப்படி ஆச்சு. என்ன மன்னிச்சிரு. அது மட்டும் இல்லாம எதுக்காக நீ சாக போனேன்னு?" கேட்க, உடனே வின் சொல்றான், "நீ தானே என்ன பிடிக்கல, என்ன வெறுக்கிற மாரி லெட்டர்லாம் எழுதி குடுத்தேன்னு" சொல்ல, ஷென்பிங், "இல்லையே நான் எந்த லெட்டரும் எழுதலையே. யார் உனக்கு லெட்டர் எழுதுனான்னு?" சொல்ல, உடனே ஹீரோயின், "அது எனக்கு யாருன்னு தெரியும். வின்னன்னா நீ வச்சிருக்க லெட்டர் குடு பாப்போம். அது சாரா தானே உன்கிட்ட வந்து குடுத்தா. சாரா கிட்ட கேட்டா எல்லாமே தெரியும். நின்னு நான் சாராட்ட கேட்கிறேன்னு" சொல்லிட்டு, "சாரா இந்த லெட்டரை எழுதுனது யாருன்னு சொல்லு பாப்போம். சீக்கிரம் சொல்லு, சீக்கிரம் சொல்லுன்னு" சொல்ல, உடனே சாரா, "இல்ல அந்த லெட்டர நான் எழுதலன்னு" சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிட்டா. அதுக்கப்புறம் ஷென்பிங்கோட அப்பா நேரா வின் கிட்ட போய், "இங்க பாருங்க மாப்பிள, நீங்க தான் என்னோட பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும்னு" சொல்லிட்டு நேரா ஷென்பிங்கோட கைய எடுத்து வின்னோட கையில குடுக்க, வின்னுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு, என்னோட அண்ணி கிடைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டே இருக்க, இங்க ஷென்னும் சாராவும் தனியா பிளான் போட்டுட்டே இருக்காங்க. சாரா ஷென் கிட்ட, "ஷென் உன்னோட வாழ்க்கைய கெடுத்த ஷின்ஷின சும்மா விடக்கூடாது. நாளைக்கு எப்படியாட்டும் அவங்கள பழி வாங்கியே ஆகணும். எப்படியாட்டும் ஷின்ஷின நம்ம அப்பா கிட்ட தப்பா காட்டியாகணுமே" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பிளான் போடுறாங்க. சாரா தான் இந்த பிளான் எல்லாமே சொல்லிக் குடுக்குறா. உடனே ஷென், நீ சொன்னது கரெக்ட் தான். நீ சொன்ன மாரியே செஞ்சிடலாம். நாளைக்கு நடக்க போறத பாருன்னு" சொல்லிட்டு பிளான் போட்டு சிரிச்சுட்டே இருக்கா. இங்க ஹீரோயினும் அவங்க அண்ணனும் ஷென்பிங்கோட கல்யாணத்தை எப்படி தடுத்து நிப்பாட்டினாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மாக்கு இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா சொல்றாங்க, "பேசாம அப்பா, சாரா, என்னோட தங்கச்சி எல்லாருமே வீட்ட விட்டு அனுப்பிடலாமான்னு?" கேட்க, அதுக்கு அண்ணா, "இல்லம்மா இப்போதைக்கு வீட்ட விட்டு அனுப்ப வேண்டாம். ஏன்னா நெறைய சொத்து அப்பா கிட்ட தான் இருக்கு. எப்படியாட்டும் அப்பா கிட்ட இருந்து அந்த சொத்தை எல்லாத்தையுமே வாங்குனதுக்கு அப்புறம் வீட்ட விட்டு அனுப்பலான்னு" சொல்ல, அம்மாவும், "ஆமாமா நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான்னு" சொல்லிட்டே இருக்கா. அப்போ ஹீரோயின் மனசுக்குள்ள, ச்சே! என்னோட மூத்த அண்ணன் எவ்ளோ புத்திசாலித்தனமா இருக்கான். ஆனா 2வது அண்ணன் தான் முட்டாளாவே இருக்கேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நெனச்சுட்டே இருக்க. இத கேட்ட 2வது அண்ணா, "ஏம்மா தங்கச்சி, நீ மூத்த அண்ணன புகழ்ற சரி. அதுக்குன்னு 2வது அண்ணன இவ்வளவா கழுவி ஊத்துவ? கொஞ்சம் பார்த்து கழுவி ஊத்துமான்னு" சொல்ல, ஹீரோயின் ஒண்ணுமே புரியல.
என்னது அண்ணா சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது, 2வது அண்ணாக்கு ஒரு ஃபோன் வருது. அதாவது நாளைக்கு தன்னோட ரசிகர்கள் எல்லாத்தையுமே நேர்ல போய் பார்க்கணும் போல இருக்கு. இத கேட்ட உடனே இந்த சின்ன அண்ணா, "சரி, சரி நான் வந்துர்றேன்னு" சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிட்டான். இத கேட்ட தங்கச்சி, "என்னது நாளைக்கு ரசிகர்களோட மீட்டிங்கா? போச்சு, போச்சு. நாளைக்கு தானே என்னோட ஆக்டர் அண்ணாவ ஃபேன் கூட ஒண்ணா இருக்க வச்சு, அவங்க மேல தப்பான ஒரு பழிய போட்டு அவனோட வேலையே காலி பண்ணுவாங்க. இல்ல, இல்ல இத நடக்க விடக்கூடாதுன்னு" சொல்லிட்டு தங்கச்சி நேரா அவங்க அம்மா கிட்ட, "அம்மா, அம்மா எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு போயிட்டு வரேன்னு" சொல்ல, அம்மா இல்லம்மா நானும் உன் கூட வரேன்னு சொல்ல போவாங்க. உடனே அண்ணா, "அம்மா விடுங்க தங்கச்சியே பார்த்துப்பான்னு" சொல்லிட்டு அப்படியே சமாதானப்படுத்தி உட்கார வைக்கிறான். இங்க ஆக்டர் அண்ணாவ தான் காமிக்கிறாங்க. ஆக்டர் அண்ணா தன்னோட ஃபேன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஆக்டர் அண்ணாவோட அசிஸ்டன்ட் இருப்பாள்ல, அவ வேணுக்குனே நம்ம ஆக்டர் அண்ணாக்கு ஒரு போதை மாத்திரை கலந்து குடுத்துருப்பா. இது தெரியாத ஆக்டர் அண்ணா வந்து அத வந்து குடிச்சிருவான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஆக்டருக்கு வந்து அப்படியே தல சுத்தும். அங்க யார் வராங்கன்னா, ஷென் தான். இப்ப ஆக்டர் அண்ணா, "ஆமா ஷென் எதுக்கு இங்க வந்திருக்கான்னு" கேட்க, உடனே இந்த அசிஸ்டன்ட் வந்து, "ஷென் யாரு தெரியுமா? என்னோட ஆளு. அவன் சொன்னது தானே நான் செய்ய முடியும். இன்னைக்கு நான் உனக்கு ஆப்பு வச்சிருக்கேன்னு" சொல்ல, இதெல்லாம் கேட்ட நம்ம ஆக்டர் அண்ணா, "நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்களான்னு" கேட்க, ஷென், "ஆமாடா, ஆமா. இன்னைக்கு உன்னோட ஃபேன்ஸ் எல்லாருமே உன்ன பார்க்க வந்திருக்காங்கல்ல. அவங்க கொஞ்சம் சந்தோஷமா போட்டும். இன்னைக்கு உன்னோட ஃபேன்ஸ உன் கூட ஒண்ணா இருக்க வைக்க போறேன். அதுக்கப்புறம் என்ன? நீங்க 2 பேருமே ஒண்ணா இருக்கிறத டிவில, ரேடியோல எல்லாத்துலயுமே போட்டு விட்டுருவேன். உன்ன வேலைய விட்டு தூக்கிருவாங்கன்னு" சொல்ல, இதெல்லாம் கேட்ட ஆக்டர் அண்ணா, "டேய் என்ன வெளிய விடுங்கடா, வெளிய விடுங்கடா" சொல்லிட்டே இருக்கும்போது, இந்த ஷென் என்ன பண்ணுவான்னா, ஏற்கனவே நம்ம ஆக்டர் அண்ணாக்கு நெறைய ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அந்த ஃபேன்ல ஒரு பொண்ணுக்கு வந்து மயக்க மருந்து குடுத்து அந்த இடத்துல தூங்க வச்சுருவான். தூங்க வச்சுட்டு, இப்போ ஷென் நேரா ஆக்டர் அண்ணா கிட்ட, "நல்லா கேட்டுக்கோ, அந்த பொண்ணு கூட ஜாலியா இரு. பாய், பாய்" அப்படியே சொல்லிட்டு போயிருவான். இந்த ஆக்டர் அண்ணா ஏற்கனவே போதையில இருக்கான்ல, அவனால அவனே கட்டுப்படுத்த முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் விலகி விலகி போவான். ஆனாலும் கிட்ட போயிட்டே இருப்பான். அப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவான்னா, வெளிய இருந்தே தன்னோட மந்திர சக்திய வச்சு தூங்க வச்சுருவா. கரெக்ட்டா அங்க ஷென்னும், அசிஸ்டன்ட்டும் வந்து பார்க்குறாங்க. இங்க ஆக்டர் அண்ணா தூங்குறத பார்த்து, இந்த மருந்து பத்தாது போல இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு போதை ஊசிய எடுத்து நேரா ஆக்டர் அண்ணாக்கு போட பாப்பா. அப்போ நம்ம ஹீரோயின் தன்னோட மந்திர சக்தியால அந்த ஊசிய அந்த அசிஸ்டன்ட் மேலேயே போட வச்சுருவா. அதுக்கப்புறம் அந்த அசிஸ்டன்ட் போதையாயிருவாள்ல, அந்த அசிஸ்டன்ட் இப்ப யாராட்டு கிடைச்சே ஆகணும்னு சொல்லிட்டு நேரா ஷென் கிட்ட போய், "ஷென் என் கூட ஒண்ணாரு ஒண்ணாருன்னு" சொல்ல, ஷென் வந்து, "என்ன பண்ணிட்டு இருக்க? முதல்ல அவனுக்கு ஊசிய போடு, ஊசிய போடுன்னு" சொல்ல, அதுக்கு அசிஸ்டன்ட், "இல்ல முதல்ல ஊசிய போட வேண்டியது உனக்கு தான்னு" சொல்லிட்டு நேரா ஷென்னுக்கு ஊசிய போட ஆரம்பிச்சுருவா. அதுக்கப்புறம் என்ன 2 பேருமே போதையில ஒண்ணா இருக்க ஆரம்பிச்சுருவாங்க. அப்ப யார் வராங்கன்னா, நம்ம ஹீரோயின் தான். ஹீரோயின் நேரா அந்த ரூம்க்கு போய் ஆக்டர் அண்ணாவையும், கூட ஒரு பொண்ணு மயக்கமா இருக்குல்ல, அந்த பொண்ணையும் தூக்கிட்டு போயிறா. கொஞ்ச நேரம் கழிச்சு பேட்டி எடுக்கிறதுக்கு நெறைய பேர் வராங்க. யார் கூப்ட்டு வராங்கன்னா, சாரா தான். சாரா என்ன சொல்லி கூப்ட்டு வரேன்னா, "வாங்க, வாங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் கிடைக்க போது. என்னோட அண்ணன் ரொம்ப ரொம்ப ஆபத்துல இருக்கான். நீங்க தான் எப்படியாட்டு காப்பாத்தணும்னு" சொல்ல, உடனே அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே, "ஐ ஜாலி ஜாலி நம்மளுக்கு ஒரு நல்ல நியூஸ் கிடைக்க போதுன்னு" சொல்லிட்டு உள்ளுக்கு போறாங்க. கரெக்ட்டா அங்க ஆக்டர் அண்ணா வந்து நிக்கிறான். ஆக்டர் அண்ணா சாரா கிட்ட, "சாரா இங்க என்ன பண்ற? அது மட்டும் இல்லாம ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே எதுக்கு வந்திருக்காங்கன்னு" கேட்க, சாரா, அது வந்து அண்ணா, நீங்க உள்ளக்க இல்லையான்னு" கேட்க, ஆக்டர் அண்ணா, "இல்லையே." உடனே சாரா, "இல்லண்ணா உனக்கு ஏதோ ஒண்ணு ஆபத்துன்னு கேள்விப்பட்டேன். அதனால தான் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு வந்தேன்னு" சொல்ல, உடனே ஆக்டர் அண்ணா, "ஏய் உனக்கு என்ன லூசா? எனக்கு ஆபத்துனா நீ ரிப்போர்ட்டர்ஸ கூப்பிட்டு வந்திருக்க கூடாது. போலீஸ தானே கூப்பிட்டு வந்திருக்கணும். சரி ஏதோ ஒண்ணு ஒளறிட்டு இருக்க. ஒளரு ஒளரு. இப்போ உள்ளக்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? ரிப்போர்ட்டர்ஸ வேற கூப்பிட்டு வந்துட்ட. வா வா போலான்னு" சொல்ல, சாரா, "அப்போ உள்ளக்க யார் இருப்பா? ஒருவேளை என்னோட அண்ணனா இருப்பானோ?" "இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம்ன்னு" சொல்லிட்டு ரிப்போர்ட்டர்ஸ நிப்பாட்ட பாப்பா. ஆனா ரிப்போர்ட்டர்ஸ் போம்மா அங்கிட்டுன்னு சொல்லிட்டு நேரா உள்ளக்க போய் பார்க்க, ஷென்னும் அந்த அசிஸ்டன்ட்டும் ஒண்ணா இருக்கிற மாரி இருக்கும். இதெல்லாம் பார்த்த ரிப்போர்ட்டர்ஸ், "நல்லா வீடியோ எடுங்க, நல்லா ஃபோட்டோ எடுங்கன்னு" சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டே இருக்க, ஹீரோயின் கூட நெறைய ஃபோட்டோ எடுத்திருப்பா போல இருக்கு. அந்த ஃபோட்டோ வச்சு நேரா ஆக்டர் அண்ணா கிட்ட, "அண்ணா இனிமே ஷென் வந்து நடிகனாவே இருக்க முடியாது. அவன பழி வாங்கிடலாம்னு" சொல்லிட்டு சந்தோஷமா போயிட்டுருக்கா. அதே சமயம் இங்க நம்ம ஹீரோவ தான் காமிக்கிறாங்க. ஹீரோ கிட்ட தன்னோட அசிஸ்டன்ட் ஓடி வந்து, "சார் சார் நீங்க கேள்விப்பட்டீங்களா? நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்கல்ல ஷின்ஷின். ஷின்ஷினோட அண்ணன ஒருத்தன் பழி வாங்குறதுக்காக பிளான் போட்டிருக்கான். கடைசில அந்த ஷென்னே மாட்டிக்கிட்டான்னு" சொல்ல, உடனே ஹீரோ, "ஓ! அப்படி போகுதா கதை? இங்க பாரு, என்னோட ஒய்ஃபோட அண்ணனுக்கு ஒரு பிரச்சனைனா, எனக்கும் பிரச்சனை தான். அது மட்டும் இல்லாம என்னோட ஒய்ஃபோட அண்ணன் எல்லாமே எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வேற. நான் கண்டிப்பா அந்த ஷென்ன பழி வாங்காம விட மாட்டேன். நீ என்ன செய்றன்னா, ஷென் ஒரு பொண்ணு கூட தப்பா இருந்தான்ல, அந்த வீடியோ உலகம் ஃபுல்லும் பரவி கிடக்குல, அந்த வீடியோவ யார் அழிக்க சொன்னாலும் நீ அழிக்கவே கூடாதுன்னு" சொல்ல, அசிஸ்டன்ட்டும் சரின்னு சொல்லிறான். அதே சமயம் இங்க ஷென், ஷென்னோட அப்பா, அம்மா, அதுக்கப்புறம் சாரா
எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஷென் அவங்க அப்பா கிட்ட, அப்பா நீங்க தான் எப்படியாட்டும் அந்த வீடியோவ அழிக்கணும்ப்பா. தயவு செஞ்சு அழிச்சிருங்க. இல்லன்னா என்ன எந்த படத்துலயுமே நடிக்க விட மாட்டாங்கப்பான்னு சொல்ல, அம்மாவும் ஆமாங்க. நம்ம பையன் சின்ன தப்பு செஞ்சுட்டா எப்படியாட்டும் அந்த வீடியோவ அழிச்சிருங்க. அது மட்டும் இல்லாம என்னோட பையன் ஒரு பெரிய படத்துல நடிக்க போறானா, நீங்க தான் அதுக்கு காசு குடுக்கணும்னு சொல்ல, உடனே அப்பாவும் சரி நான் அந்த வீடியோவ அழிச்சிடுறேன்னு சொல்லிட்டே இருக்கும்போது, சாரா ஓடி வந்து நேரா அவங்க அப்பா கிட்ட, அப்பா இங்க பாருங்களேன். ஷென்னோட வீடியோவ இனிமே அழிக்கவே முடியாதுப்பா. ஏதோ ஒரு பணக்கார ஆள் வந்து ஷென்னோட வீடியோவ அழிக்கவே முடியாத மாரி ஏதோ பண்ணிட்டாங்கன்னு சொல்ல, இத கேட்ட அப்பா, சரி பயப்படாதீங்க. நான் ஏதாட்டும் பண்றேன்னு சொல்லிட்டே இருக்கும்போது, அங்க அம்மா, ஹீரோயின் எல்லாருமே வந்துட்டாங்க. அம்மா நேரா தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட, "அம்மா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்காக ஷென்னுக்கு காச தூக்கி குடுக்குறேன்னு சொல்றீங்க? அது யாரோட காசுன்னு?" கேட்க, உடனே அப்பாவும், "என்ன சொல்லிட்டு இருக்க? இங்க பாரு, இவன் வந்து உன்னோட தங்கச்சி பையன் தானே! இவனுக்கு குடுக்காம வேற யாருக்கு குடுக்க போறேன்னு" சொல்ல, உடனே அம்மா ஷென் பண்ண தப்புக்கெல்லாம் நம்ம ஏன் காசு குடுக்கணும்? குடுக்கக்கூடாதுன்னு சொல்ல, அதுக்கு அப்பா, "நீ என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க? ஷென் வந்து வருங்காலத்துல ஒரு பெரிய நடிகன் ஆவான். அவன் நடிகன் ஆனா நம்மளுக்கு தானே பெருமை. சொல்லப்போனா நம்ம தான் அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்ல, இத கேட்ட ஹீரோயின் மனசுக்குள்ள, பாத்தியா அவனுக்கெல்லாம் நம்ம தேங்க்ஸ் சொல்லணுமா சொல்லிட்டே இருக்கா. அம்மாக்கு செம கடுப்பா இருக்கு. அம்மா நேரா அப்பா கிட்ட, அவனுக்கு ஏன் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும்? ஓ! அது மட்டும் இல்லாம என்னோட பையனுக்கு நீங்க எந்த உதவியுமே செஞ்சதே கிடையாது. கேவலம் என்னோட தங்கச்சி பையனுக்கு நீங்க நெறைய உதவி செய்யணும்னு நெனைக்கிறீங்க. இது என்ன புதுசா இருக்கா? அப்படின்னு சொல்ல, அங்க ஆக்டர் அண்ணாவும் தன்னோட அப்பா கிட்ட, ஆமாப்பா நான் எத்தன தடவ நான் நடிகன் ஆகணும் எனக்கு பணம் தாங்கன்னு கேட்டிருப்பேன். அப்போலாம் நீங்க தந்ததே கிடையாது. ஆனா நீங்க ஷென்னுக்கு இவ்ளோ பணம் குடுக்குறீங்க. நான் இன்னும் கூட அவ்ளோ பெரிய நடிகனா ஆக முடியலப்பா. ஆனா நீங்க ஷென்ன வந்து ஒரு பெரிய நடிகன் ஆகணும்னு சொல்லிட்டு, அவனோட படத்துக்கெல்லாம் காசு குடுக்குறீங்க. இல்லப்பா நீங்க அவனுக்கு காசு குடுக்குறதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்ல, அப்பா நீங்க என்ன சொல்றது? நான் கண்டிப்பா அவனுக்கு காசு குடுத்தே ஆவேன்னு சொல்ல, அம்மா கடுப்பாகி, நீ என்ன குடுக்குறது? இங்க பாரு, உன்னோட சொத்து எல்லாமே எனக்கு வந்துட்டு, இனிமே நீ என்ன கேட்காம யாருக்குமே காசு குடுக்கக் கூடாதுன்னு சொல்ல, இத கேட்ட அந்த அம்மாவோட தங்கச்சி வந்து, "அக்கா என்ன சொல்றக்கா? என்னோட பையனுக்கு தானே மாமா செஞ்சாங்க. எதுக்கு நீ மாமாவெல்லாம் திட்டுறன்னு?" சொல்லிட்டே இருக்க. உடனே உடனே ஆமால்ல, முதல்ல உன்ன தான் அடிக்கணும்னு சொல்லிட்டு, நேரா தன்னோட தங்கச்சியோட கன்னத்திலே அறை குடுத்துட்டு, "இங்க பாரு, உன்னால தான் உன்னோட பையன் இப்படி கெட்டு போய் இருக்கான். அதனால உன்ன தான் அடிக்கணும்னு" சொல்ல, அங்க அப்பா ஹீரோயினோட அம்மா கிட்ட, "எதுக்காக உன்னோட தங்கச்சிய அடிக்கிற? அது மட்டும் இல்லாம அந்த பணத்த குடு. ஷென்னுக்காக தானே கேட்கிறேன்னு" சொல்ல, உடனே அம்மா, "இங்க பாருங்க ஷென்னுக்காக நான் எந்த பணத்தையும் குடுக்க முடியாது. அப்படி குடுக்கிறதா இருந்தா, முதல்ல ஷென்ன என்னோட பையன்கிட்ட மன்னிப்பு கேட்க வைங்க. அதுக்கப்புறம் தான் நான் குடுப்பேன்னு" சொல்ல, ஷென்னும் சரி இப்ப என்ன உங்க பையன்கிட்ட மன்னிப்பு தானே கேட்கணும்னு சொல்லிட்டு, நேரா ஆக்டர் அண்ணா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கிறா. இருந்தாலும் ஆக்டர் அண்ணா, "நான் உன்னலாம் மன்னிக்க மாட்டேன்னு" சொல்ல, ஷென் ஓடி போயி நேரா ஹீரோயினோட அம்மா கிட்ட, ஆண்டி நான் உங்க பையன்கிட்ட தான் மன்னிப்பு கேட்டேன்ல. தயவு செஞ்சு பணத்த தாங்கன்னு" சொல்ல, அதுக்கு அம்மா, "என்னோட பையனே உன்ன மன்னிக்கல. நான் எதுக்கு உன்ன மன்னிக்கணும்னு" சொல்லிட்டு நேரா தன்னோட பையன்கிட்ட, "டேய் நீ பெரிய படம்லாம் நடிக்கணும்னு நெனச்சல்ல, அதுக்கு அம்மா உனக்கு பணம் தரேன் சரியா? வா போலான்னு" சொல்லிட்டு போக, ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னடா இவ்ளோ நேரம் நம்ம அம்மாவா பேசுனாங்க? நம்ம அம்மா கலக்கிட்டு போறாங்களாப்பான்னு சொல்லிட்டு பெருமையா பார்த்துட்டே இருக்க, இங்க அப்பாக்கு தான் செம்மையா கடுப்பாகுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க 2 அண்ணா, அம்மா எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அப்பா, அம்மா எல்லார்கிட்டயும் ஒரு வழியா பிரச்சனை எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல, அதுக்கு பெரிய அண்ணா, "இது எல்லாத்துக்குமே காரணம் ஒரு முக்கியமான நபர் தான். நான் உங்கள கூப்பிடட்டான்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோவ தான் கூப்பிடுறாங்க. இப்போ பெரிய அண்ணா எல்லார்கிட்டயுமே, "இங்க பார்த்தீங்களா, இவன் தான் எனக்கு நெறைய உதவி செஞ்சான். அப்படி இல்லன்னா இன்னைக்கு ஷென்ன நம்மளால தோற்கடிச்சிருக்க முடியாது. ஆமா, இவன் தான் அந்த வீடியோவ அழிக்க விடாம பண்ண ஆள்" சொல்ல, இத கேட்ட எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம ஹீரோயின், "ஓ! இப்படி ஐஸ் வச்சு என்ன கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்க்குறியான்னு" யுவன் கிட்ட கேட்க, அதுக்கு யுவன், "ஆமா, என்னோட வருங்கால ஒய்ஃப்காக நான் இத கூட பண்ண மாட்டேனா? எம்மாடியோ! நீ எதுவுமே பண்ண வேண்டாம். நான் உன்னலாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு" சொல்ல, அம்மா நேரா ஹீரோயின் கிட்ட, "ஷின்ஷி பையன பார்த்தா நல்ல பையன் மாரி தான் தெரியுது. பேசாம நீ பேசி பழகி பாரும்மான்னு" சொல்ல, அதே மாரியே ஆக்டர் அண்ணா கூட, "இங்க பாரு, யுவன் வந்து என்னோட ஃப்ரெண்டு. அவன பத்தி நல்லாவே தெரியும். அவன் தங்கமான பையன். நீ பேசாம அவனே கல்யாணம் பண்ணிக்கோன்னு" சொல்ல, நம்ம பெரிய அண்ணா கூட, "ஆமா தங்கச்சி, நீ ஏன் கொஞ்சம் பழகி பார்க்கக்கூடாதுன்னு" சொல்ல, உடனே எல்லாருமே கூட்டு சேர்ந்துட்டீங்களா? போங்க அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது, யுவன் நேரா ஹீரோயின் கிட்ட, "இங்க பாரு, எனக்கு உன்ன ரொம்ப புடிச்சிருக்கு. பேசாம நம்ம 2 பேருமே பழகி பார்க்கலாமான்னு" கேட்க, ஹீரோயின் மனசுக்குள்ள, "இது முடியும் நான் யார்கிட்டயுமே பழகி பார்த்ததே கிடையாது. பேசாம பழகி பார்க்கலாமான்னு சொல்லிட்டே இருக்க." இவ மனசுக்குள்ள நினைக்கிறது தான் வெளிய எல்லாருக்குமே கேட்கும்ல. வெளிய எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு, ஆமாமா நீ சீக்கிரம் போய் பழகி பாருன்னு சொல்லிட்டு ஹீரோ கூட அனுப்புறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் ஜாலியா
ஜாலியாக வெளியே எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு நிறைய சாக்லேட்டு ஸ்நாக்ஸு எல்லாமே வாங்கி கொடுத்துருப்பான் போல இருக்கு. ஹீரோயினும் இந்த சாக்லேட் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமான்னு சொல்ல, ஹீரோ அப்படியே அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, அப்போ என்னையே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ல, உடனே ஹீரோயின் போடா இந்த மாதிரி சாக்லேட் ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கி கொடுத்து என்னை கரெக்ட் பண்ணிடலாம் பாத்தியான்னு சொல்லிட்டு அங்கேருந்து குடுகுடுன்னு ஓட பார்க்குறா. அப்போ ஹீரோயின் எதையோ தட்டி கீழே விழ போகிறா போல இருக்கு. ஹீரோ தான் தாங்கி பிடிக்கிறான். தாங்கி பிடிச்சிட்டு பாத்தியா பாத்தியா அந்த கடவுள் கூட நீ என் கூட தான் இருக்கணும்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நேராக ஹீரோயினுக்கு முத்தம் கொடுக்க போக, நம்ம ஹீரோயின் கையில் ஒரு சாக்லேட் வச்சுருக்கால, அந்த சாக்லேட்டை ஹீரோவோட வாயில் வச்சு இல்லை இல்லை நான் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போக, அங்கே யார் வராங்கன்னா இந்த சாரா பொண்ணு தான். சாரா நேராக ஹீரோ கிட்ட இவ கூட என்ன பண்ணிட்டு இருக்க, இவ ரொம்ப ரொம்ப கெட்ட பொண்ணு, நான் தான் உனக்கு ஏத்தவ, என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ல, ஹீரோ அதுக்கு சாரா கிட்ட இங்கே பாரு சாரா, இதுக்கு மேலே நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு ஷின்சியை பற்றி ஏதாட்டு பேசுனேன்னா அவ்வளோதான்னு சொல்ல, உடனே சாரா நீ இது முடி என் கூட பேசுனது கூட கிடையாது, என் கையை கூட தொட்டதே கிடையாது, ஆனால் இந்த ஷின்சி கூட வெளியே சுற்றி பார்க்க வந்திருக்க, நான் தான் உனக்கு ஏத்தவ, என்னையே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ல, ஹீரோயினும் வேணுக்குனே ஆமா யுவன் நீ பேசாம சாராவே கல்யாணம் பண்ணிக்கோ, சாரா தான் உனக்கு ஏத்த பொண்ணுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓட பார்க்குறா. ஹீரோ நேராக ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு ஷின்சி நீ எங்கேயுமே போகக்கூடாது, நீ எனக்கு தான், நீ என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல, ஹீரோயின் மனசுக்குள்ள இவனை எப்படி தான் கலட்டி விடுறது ஒன்றுமே புரியலையே, ஒரு ஐடியா கிடச்சிட்டுன்னு சொல்லிட்டு நேராக யுவன் கிட்ட சரி நீ இப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்ல, நான் வந்து உன்னோட அப்பா அம்மா எல்லாருமே பார்க்கணும், சீக்கிரம் கூப்பிட்டு போன்னு சொல்ல, ஹீரோவும் சரி சரி வா கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போக போகிறான். ஹீரோயின் மனசுக்குள்ள கண்டிப்பாக இவனோட அப்பா அம்மா என்னை ஏற்றுக்க மாட்டாங்க, ஏன்னா நான் ஒரு பட்டிக்காடு, கண்டிப்பாக இந்த கல்யாணம் நின்று போயிடும்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போக, சாராக்கு இதெல்லாம் பார்க்கும்போது செம்மையாக கடுப்பாகுது. சாரா மனசுக்குள்ளே டே யுவன் நீ எனக்கு தான் சொல்லிட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமாக பிளான் போட்டுகிட்டே இருக்க. ஹீரோவோட அப்பாவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோவோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை போல இருக்குது. அவங்க வீல் சேரில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கே ஒரு அம்மா இருக்காங்க. இவங்க யாருன்னா ஹீரோவோட அம்மா இறந்து போயிட்டாங்க. அதனால ஹீரோவோட அப்பா ரெண்டாதாரமாக இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்குன்னு இன்னொரு பையன் இருக்குது. இவங்க தான் எப்போவுமே ஹீரோவோட அப்பாவை பார்த்துக்கிறாங்க போல இருக்குது. சூப் எல்லாமே ஊட்டி விடுறாங்க. ஊட்டி விட்டுட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட என்னங்க நீங்கள் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கீங்க, உங்களால் கம்பெனியெல்லாம் பார்த்துக்க முடியாது, பேசாமல் அந்த கம்பெனியை கொஞ்ச நாளைக்கு என் பேரில் எழுதி வைங்க, நான் நல்லா பத்திரமா பார்த்துக்கிறேன், ஏன்னா திடீர்னு உங்களுக்கு எதாட்டு ஆச்சுன்னா அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடலாங்க, பேசாமல் எழுதி வைங்கன்னு சொல்ல, ஹஸ்பண்டும் சரின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிடுறாங்க. கரெக்டாக எழுதி தந்த கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோவோட அப்பா இறந்து போயிடுறாங்க. இதை பார்த்து அந்த சித்தியும் சித்தியோட பையனும் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க தான் விஷம் கொடுத்தாங்க போல இருக்கு. இப்போ கரெக்டாக நீ செத்து போயிட்டியா நல்லவனன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே இருக்கும்போது அங்கே ஹீரோவும் ஹீரோயினும் வராங்க. ஹீரோயின் நேரம் அவங்க அப்பா கிட்ட போய் அப்பா எந்திரிங்கப்பா எந்திரிங்கப்பா சொல்லிட்டே இருக்க, அங்கே ஹீரோவோட சித்தி இருக்காங்கல்ல, அவங்க வந்து இவன் நீ என்னதான் உங்க அப்பாவை எழுப்பினாலும் எழும்ப மாட்டாங்க, இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே இருக்க, நம்ம இவன் வந்து இல்லை எங்க அப்பா சாக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெட்டியில இருந்து ஒரு மாத்திரை எடுத்து நேராக அவங்க அப்பா வாயில போடுறான். அவங்க அப்பாவும் எந்திரிச்சிட்டாங்க. இவங்க எல்லாருக்குமே ஷாக்கு. இப்போ ஹீரோ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நினைச்சு பார்க்குறான். அதாவது ஹீரோவும் ஹீரோயினும் கார்ல போயிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட மனசுக்குள்ள ஆமல்ல இன்னைக்கு தான் யுவனோட அப்பாவுக்கு அவங்க ரெண்டாவது ஒய்ஃப் வந்து விஷம் கொடுத்துருவாங்க, அதனால யுவனோட அப்பா இறந்து போயிடுவாங்க, இப்போ என்ன செய்ய ஏதாட்டு மாற்றணுமேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்க. இங்கே யுவனுக்கு எல்லாமே கேட்கும்ல, அவனுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. அப்படியே ஹீரோயினோட முகத்தையே அப்பாவித்தனமாக பார்த்துட்டே இருக்க. ஹீரோயின் அவளோட பையிலேருந்து ஒரு டப்பாவை எடுத்து ஹீரோ கையில் கொடுக்குறான். கொடுத்துட்டு இங்கே பாரு இந்த டப்பாவை பத்திரமா வச்சுக்கோ, இது உள்ளக்க மாத்திரை இருக்குது, என்னைக்காட்டும் உங்கள் அப்பாவுக்கு தேவைப்படும் போது கொடுன்னு சொல்ல, ஹீரோவும் அந்த மாத்திரையை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிருப்பான். ஃப்ளாஷ்பேக் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ ஹீரோவோட அப்பா எந்திரிச்சு அம்மா எனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க, உடனே இந்த சித்தியும் சித்தியோட பையனும் எல்லாத்துக்குமே உங்கள் பையன்தான் காரணம், ஆமாம் உங்கள் பையன் யுவன் தான் உங்களை கொல்ல பார்த்தான், நான் தான் உங்களை காப்பாற்றினேன், நான் இவ்வளோ நாள் உங்களுக்கு ஒரு சூப்பு தந்தல அதுதான் உங்களை காப்பாற்றிருக்குன்னு சொல்ல, இதெல்லாம் கேட்ட யுவன் இல்லைப்பா அவங்கள நம்பாதீங்க, அவங்க தான் உங்களுக்கு விஷம் கொடுத்தாங்கன்னு சொல்லிகிட்டே இருக்க. ஆனாலும் யுவனோட அப்பா நம்புகிற மாதிரியே இல்லை, எல்லாமே சித்தியை தான் நம்பிட்டே இருக்காங்க. அப்போன்னு பார்த்து திடீர்னு யுவனோட அப்பா எப்போவுமே வீல் சேரில் தானே உட்காந்துட்டு இருந்தாங்க, அவங்களால நடக்க முடியாது, ஆனால் திடீர்னு எந்திரிச்சு நிற்கிறாங்க. இதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள
எல்லாமே நான் கொடுத்த மாத்திரையால தான் சொல்ல இங்க சித்தி மனசுக்குள்ள ஆமா நான் இவருக்கு தான் எந்திரிச்சே நடக்க முடியாம விஷத்தை கொடுத்து வச்சிருக்கனே, இவர் எப்படி எந்திரிச்சு நடந்தாரு, சரி சரி ஏதாட்டு சொல்லி சமாளிப்போன்னு சொல்லிட்டு வேணுக்குனே நம்ம ஹீரோ மேல பழிய தூக்கி போட்டுட்டே இருக்காங்க. இது எல்லாத்தையுமே அப்பா வந்து நம்பிட்டே இருக்காங்க. அப்பா வந்து நேராக ஹீரோவை பார்த்து டே இவன் நீ வந்து பெத்த அப்பாவையே சாகடிக்க பார்த்தல, நீ வெளியே போன்னு சொல்ல இவனும் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டே இருக்கான். அப்பா நம்புற மாதிரி இல்லை. ஒரு கட்டத்தில் ஹீரோ கடுப்பாகி அப்பா நீங்கள் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிங்க, இப்போ என்ன நான் இந்த வீட்டை விட்டு தானே போகணும், சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சி வா சின்சின் நம்ம இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போக போகிறான். அப்போ நம்ம ஹீரோயின் இல்லை இல்லை இவன் முதல்ல உங்கள் அப்பாவுக்கு எல்லாத்தையும் புரிய வச்சுட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு நின்றுட்டே இருக்க, இங்கே இந்த சித்திக்காரி இருக்காங்கல்ல இவங்க என்ன மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்கன்னா இவன் இந்த இடத்துல இருந்து உயிரோடு போகக்கூடாது, இவன் செத்தாதான் எல்லா சொத்தும் எனக்கு வரும்னு சொல்லிட்டு ஒரு ஊசி எடுத்து இவனோட அப்பா மேலே வந்து குத்துறா. குத்துனதுக்கு அப்புறம் நம்ம இவனோட அப்பா ஒரு வெறி பிடிச்ச மிருகம் மாதிரி மாறி நேராக இவனை கொலை பண்ண போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா ஓ சித்திக்காரங்க வந்து மந்திரம்லாம் தெரியும் போல இருக்கு, சரி சரி இதை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ ஒரு மந்திரம் போட்டு அப்பாவை சரி பண்ணிடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்பாவுக்கு சுயநினைவு வருது. இப்போ அப்பா நேராக தன்னோட பையனை பார்த்து இவன் வந்துட்டியாப்பா, நீ எத்தனை வருஷமா வீட்டுக்கு வரல, அப்பா உன்னை பார்க்காம ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டப்பான்னு சொல்ல இவனுக்கு ஒன்றுமே புரியல. இப்போதான் ஹீரோயின் எல்லாத்தையும் சொல்கிறா. அதாவது இவ்வளோ வருஷமா இவனோட அப்பாவை தன்னோட 2வது ஒய்ஃப் வசியம் படுத்தி வச்சுருக்காங்க. அதாவது அவங்க சொல்கிற எல்லாத்தையுமே கேட்குற மாதிரி தான் வசியம் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால தான் தன்னோட பையன் இவங்கிட்ட கூட எப்போ பார்த்தாலும் சிடு சிடுன்னு இருந்திருக்காங்க. இப்போ ஹீரோயின் அந்த வசியத்தை எல்லாத்தையுமே எடுத்ததுக்கப்புறம் இவனோட அப்பா கிட்ட இந்த சித்தி தான் எல்லா தப்பு பண்ணது அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. உடனே சித்தியும் அவங்க பையனும் இல்லை இல்லை நாங்கள் எந்த தப்புமே பண்ணலை, உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா, இவங்க எல்லாமே பொய்யா சொல்கிறாங்க, நாங்கள் தான் இவ்வளோ நாள் உங்களை அக்கறையை பார்த்துக்கிட்டோன்னு சொல்ல அதுக்கு ஹீரோயின் எங்ககிட்ட ஆதாரம் இருக்குது, இந்த வீட்டில் நிறைய இடத்துல கேமரா இருந்துச்சு, நீங்கள் இது முடிய பார்க்கலன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா வீடியோவும் இவனோட அப்பா கிட்ட காமிக்க இப்போ தான் அப்பாவுக்கு எல்லாமே புரியுது. அப்பா போலீஸை கூப்பிட்டு தன்னோட 2வது மனைவியும் அவங்களோட பையனையும் கூப்பிட்டு போக சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தன்னோட அப்பா கிட்ட அப்பா இவ தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு, நீங்கள் இவளை ஏற்றுக்கிறீங்களான்னு கேட்க உடனே அப்பா கண்டிப்பாக என்னோட மருமக தானே என்னை காப்பாற்றிருக்கா, எனக்கு இவளை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல இதெல்லாம் கேட்ட ஹீரோயினுக்கு என்னடா நான் எப்படியாட்டு கல்யாணத்தை நிப்பாட்டலான்னு பார்த்தா கல்யாணம் நடந்துடும் போல இருக்கு, ஆமாம் நான் எதுக்கு இனிமேல் கவலை பண்ணும், அதான் சித்தியை தான் போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்களே, இனிமேல் சித்தி என்னோட ஹஸ்பண்டை வந்து கொலை பண்ண மாட்டாங்க, அப்போ நான் இவனே கல்யாணம் பண்ணிக்கலாம் போல இருக்கே, சரி சரி இவனே கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இவன் கிட்ட சரி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல இவனும் அப்போ வா நம்ம உங்கள் அப்பா அம்மா கிட்ட போய் பேசலான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூப்பிட்டு போக நம்ம ஹீரோவோட அப்பாவும் அங்கே போகிறாங்க. அதே சமயம் இங்கே சாரா நேராக அவங்க அப்பா கிட்ட போய் அப்பா கண்டிப்பாக நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், ஏன் சொல்கிறேன் தெரியுமா, இவனோட சித்தி இருக்காங்கல்ல எனக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க, எப்படினாலும் இவன் எனக்கு தான் சொல்லியிருக்காங்க, ஐ ஜாலி ஜாலி இன்னைக்கு கண்டிப்பாக என்னை பொண்ணு பார்க்க வருவாங்கன்னு சொல்லிட்டே இருக்கும்போது கரெக்டாக அங்கே இவனோட அப்பா வராங்க. இவனோட அப்பா ஹீரோயினோட அப்பா கிட்ட நான் உங்கள் பொண்ணை என்னோட வீட்டு மருமகளை ஆக்கிக்க விருப்பப்படுறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்ல ஹீரோயினோட அப்பாவும் கண்டிப்பாக இந்த மாதிரி பொண்ணை கட்டிக்கிறதுக்கு உங்கள் பையன் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்ல அதுக்கு ஹீரோவோட அப்பாவும் ஆமாம் என்னோட பையன் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், ஆமாம் உங்கள் பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்காளே இவ யாரு, ஓ என்னோட மருமகளோட தங்கச்சியான்னு கேட்க இதை கேட்டதுக்கப்புறம் சாராக்கும் அவங்க அப்பாவுக்கும் செம டென்ஷன். இப்போ சாராவோட அப்பா ஆமாம் நீங்கள் யார் பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க, ஓ சின்சினை தான் பொண்ணு கேட்க வந்திருக்கீங்களா, இல்லை அவளெல்லாம் கட்டி வைக்க முடியாது, நீங்கள் சாராவை தான் உங்கள் பையனுக்கு கட்டி வச்சாகணும்னு சொல்ல உடனே ஹீரோவோட அப்பா நீங்கள் என்ன சொல்கிறது, இங்கே பாருங்கள் என்னோட வீட்டு மருமகளை நான் தேர்ந்தெடுத்தாச்சு, சின்சின் தான் எங்கள் வீட்டு மருமக, அது மட்டும் இல்லாமல் உங்கள் பொண்ணு ஷின்ஷின் தான் என்னையும் என்னோட பையனையும் காப்பாற்றினா தெரியுமான்னு சொல்ல உடனே அப்பா இல்லை ஷின்ஷின் வந்து ரொம்ப ரொம்ப கெட்ட பொண்ணு, அவள் ஒரு பட்டிக்காடு, அவளை எப்படி உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்க, நீங்கள் பேசாமல் சாராவையே கல்யாணம் பண்ணி வச்சிருங்கன்னு சொல்ல கரெக்டாங்க ஹீரோயினோட அம்மா வராங்க. இப்போ ஹீரோவோட அப்பா ஹீரோயினோட அம்மா கிட்ட என்னங்க ஷின்ஷினோட அப்பா ஷின்ஷினை பற்றி இவ்வளோ தப்பாக பேசுகிறாங்க, இவங்களாம் ஒரு அப்பாவான்னு கேட்க அதுக்கு ஹீரோயினோட அம்மா ஆமாம் கேளுங்க, இவ்வளோ வருஷம் ஆகியும் என்னோட சொந்த
சொந்த பொண்ணுக்கு எந்த வரதட்சணையும் தரமாட்டாராம். ஆனா தத்தெடுத்த பொண்ணு சாராக்கு நிறைய வரதட்சணை வந்து கொடுக்க போறாராம். இது என்னங்க நியாயம்னு சொல்ல உடனே ஹீரோவோட அப்பா ஹீரோயினோட அப்பா கிட்ட, சின்சினோட அப்பா நல்லா கேட்டுக்கோங்க, நீங்க வந்து என்னோட மருமகளுக்கு தான் வரதட்சணை எல்லாத்தையுமே கொடுத்தாகணும். அப்படி நீங்க கொடுக்கலன்னா இனிமே உங்க கம்பெனி எதுவுமே எனக்கு வேண்டாம், உங்க கம்பெனி நஷ்டத்துல போற மாதிரி செஞ்சிருவேன்னு சொல்ல இதை கேட்ட சின்சினோட அப்பாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்னது என்னோட கம்பெனி மேல கைய வைக்க போறீங்களா? இப்ப என்ன சின்சினோட கல்யாண பரிசா நான் சேர்த்து வச்ச வரதட்சணை எல்லாத்தையுமே கொடுக்கணும் அப்படிதானே? சரி சரி கொடுத்துட்றேன், அதுக்காக கம்பெனி மேலெல்லாம் கைய வச்சிடாதீங்கன்னு சொல்ல இங்க சாரா சும்மா கிடக்காம தன்னோட அப்பா கிட்ட, அப்பா அது எல்லாமே என்னோட வரதட்சணை, அவளுக்கு எதுக்குப்பா கொடுக்குறீங்க, கொடுக்காதீங்கன்னு சொல்ல உடனே அப்பா சாரா கிட்ட, ஏய் சாரா சும்மா இரு, இப்போதைக்கு கம்பெனி தான் முக்கியம், இப்போ கம்பெனி மட்டும் இல்லைன்னா நம்ம எல்லாருமே நடு ரோட்ல பிச்சை தான் எடுக்கணும்னு சொல்ல இதை கேட்ட சாராக்கு செம்மையா கடுப்பாகுது. இப்போ அம்மா நேரா தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட, ஆமா நீங்க வரதட்சணை எல்லாமே கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க, எப்போ கொடுக்க போறீங்க, சீக்கிரம் சீக்கிரம் சொல்லுங்கன்னு சொல்ல அதே மாதிரி ஹீரோவோட அப்பாவும் ஹீரோயினோட அப்பா கிட்ட, ஆமா வரதட்சணை கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க, பேசாம இன்னைக்கே கொடுத்துருங்கன்னு சொல்ல சின்சினோட அப்பாவும் சரி சரி இன்னைக்கே கொடுக்கன்னு சொல்லிட்டு வரதட்சணை எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சாராவோட அம்மா சாரா அப்பா கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்னங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, எல்லா வரதட்சணையும் உங்க பொண்ணு சின்சினிக்கே கொடுத்துட்டீங்க, அப்போ என்னோட பொண்ணுக்கு ஒண்ணுமே கிடையாதான்னு சொல்லிட்டு சண்டை பிடிக்க உடனே அப்பா பொறு கோவப்படாத, இன்னும் 2 நாள்ல நான் எப்படியாட்டும் இந்த சொத்தை அடைஞ்சிருவேன், அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே வெளியே அனுப்பிட்டு நம்ம தான் இந்த வீட்டில் ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்க போகிறோம்னு சொல்ல இதை கேட்ட சாராவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அதே சமயம் இங்கே நம்ம ஹீரோயின் அவங்க அண்ணா எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே அவங்க அப்பாவை வந்து பழி வாங்கினாங்கல்ல, அதை எல்லாத்தையுமே நினச்சி கிண்டலாக பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளே, போச்சு நாளைக்கு தானே அந்த நாள், அம்மா வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு போவாங்க, கோயிலுக்கு போகும்போது எங்கள் அப்பா அந்த சித்தி கூட கும்மாலாம் அடிப்பாங்க, இப்போ வந்து அம்மா கிட்ட சொல்லலாமா வேண்டாமா, வேண்டாம் சொல்ல வேண்டாம்னு சொல்ல இதை எல்லாருமே கேட்டுட்டே இருப்பாங்கல்ல, அம்மாவுக்கு ஷாக்காக இருக்குது. இப்போ பெரிய அண்ணா தன்னோட அம்மாவை நாளைக்கு வீட்டில் உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையுமே சொல்ல மறந்துட்டேன், நாளைக்கு என்னோட வருங்கால மனைவி ஷென்பிங்கும் அவங்க அப்பாவும் என்னோட கல்யாணத்தை பற்றி பேச வராங்கன்னு சொல்ல உடனே அம்மாவும், அப்படியாப்பா வராங்களாப்பா, அப்போ நாளைக்கு நான் கோயிலுக்குலாம் போகல சரியா, நான் வீட்லேயே இருந்துக்கிறேன்னு சொல்ல எல்லாருமே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு தான் ஒன்றுமே தெரில. அடுத்த நாள் காலையில் ஷென்பிங்கும் அவங்க அப்பாவும் வீட்டுக்கு வராங்க. ஷென்பிங் நேராக ஓடி போய் வின்னோட கையை பிடிச்சி, என்னங்க நல்லா இருக்கீங்களா, உங்கள் கால் சரியாயிட்டா, நான் உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு கொஞ்சிட்டே பேசிகிட்டே இருக்கேன். அங்கே எல்லாருக்குமே பார்க்கும்போது வெக்கமாக வருது. போச்சுடா காதல் தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்க திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. உடனே ஷென்பிங்கோட அப்பா, ஏதோ ஒரு சத்தம் கேட்குதுலான்னு சொல்ல அதுக்கு அம்மா, ஆமாம் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, நாங்கள் போய் பார்த்துட்டு வரோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அம்மா ஹீரோயின் எல்லாருமே பார்க்குறாங்க. அங்கே என்ன நடக்குதுன்னா ஹீரோயினோட அப்பாவும் ஒரு பொண்ணு ஒன்றா இருக்காங்க. இதை பார்த்த அம்மா நேராக ஹீரோயினோட அப்பா கிட்ட, டேய் என்னையே ஏமாத்தினியா, அவள் யாருடா, முதல்ல காமின்னு சொல்லிட்டே இருக்க. அங்கே அந்த பொண்ணு வந்து போர்வுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டா போல இருக்கு. இப்போ ஹீரோயினோட அம்மா, இப்போ நீ வெளியே வரியா இல்லையான்னு சொல்லிட்டு மிரட்டிட்டே இருக்க. ஹீரோட அப்பா நேர ஹீரோயினோட அம்மா கிட்ட, நான் சொல்றது கேளுமா, அந்த பொண்ணு எனக்கு மசாஜ் பண்ண தான் வந்துச்சு, பேசாம அவளை போக விட்டுருன்னு சொல்ல ஹீரோயினோட அம்மா, இல்ல அவ யாருன்னு நான் பார்த்தே ஆகணும், மசாஜ் பண்றதுக்கு தனியா ரூமுக்குள்ள தான் வருவீங்களா, நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு நான் பார்த்துட்டேன், இதுக்கு மேல தப்பிக்க முடியாது, வெளியே வரியா இல்லையான்னு கூப்பிட்டுட்டே இருக்க. கரெக்டா தங்கச்சி தான் வெளியே வரா. இதை பார்த்த ஹீரோயினோட அம்மா, ச்சே நீலாம் ஒரு தங்கச்சியா, எனக்கே துரோகம் பண்ணிட்ட, என்னோட புருஷன் உனக்கு வேணுமா, வெக்கங்கட்டவளே, நீலாம் ஒரு மனுஷியா, வெளியவான்னு சொல்லிட்டே இருக்க. உடனே தங்கச்சி, அக்கா என்னை மன்னிச்சிருங்க, தெரியாதனமா பண்ணிட்டோம், இதுக்கு மேலே இந்த மாதிரி நடக்காதுன்னு சொல்ல அதுக்கு ஹீரோயினோட அப்பா ஹீரோயினோட அம்மா கிட்ட, அதான் தெரியாம தப்பு பண்ணிட்டோன்னு சொல்கிறோம்ல, வெளியே போன்னு சொல்ல உடனே ஹீரோயினோட அம்மா, யார் வெளியே போகணும், நீ தான் வெளியே போகணும்னு சொல்ல அப்பா சொல்கிறாங்க, இங்கே பாரு இந்த சொத்து ஃபுல்லாமே என்னோட சொத்து, நான் இங்கே தான் இருப்பேன், நீ தான் வெளியே போகணும்னு சொல்ல அதுக்கு ஹீரோயினோட அம்மா, ஓ உனக்கு இன்னும் சொத்து மேலே ஆசை இருக்கா, வா இனிமே உனக்கு எந்த சொத்துமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பாவை கீழே இழுத்துட்டு போறாங்க. அங்கே தானே ஷென்பிங் அப்பா எல்லாருமே இருந்தாங்க. ஷென்பிங்கோட அப்பா எல்லாத்தையுமே கேட்டிருப்பாங்க போல இருக்கு. இப்போ ஷென்பிங்கோட அப்பா ஹீரோயினோட அப்பாவை பார்த்து, நீங்களும் ஒரு மனுஷனா, இப்படி கட்டின பொண்டாட்டிக்கே துரோகம் பண்ணிட்டீங்களே,
ச்சே! இனிமே உங்க கம்பெனிக்கு நான் எந்த சப்போர்ட்டும் பண்ண மாட்டேன். அது மட்டும் இல்லாம எல்லார்கிட்டயுமே சொல்லி உங்கள அந்த கம்பெனிய விட்டு தூக்க சொல்லுவேன். ஆமா, நீங்க இந்த கம்பெனிய விட்டு வெளிய போணும். இந்த வீட்ட விட்டு வெளிய போணும். நீங்கலாம் ஷின்ஷினுக்கு அப்பாவா இருக்க அருகதை இல்லாதவங்க. வெளிய போங்கன்னு சொல்ல, அதுக்கு ஷின்ஷினோட அப்பா நான் எங்கேயுமே போக மாட்டேன். அது மட்டும் இல்லாம இது என்னோட சொத்து. யாராலயுமே என்ன வெளிய அனுப்ப முடியாதுன்னு சொல்ல, உடனே பையன் தன்னோட அப்பா கிட்ட, "அப்பா என்ன சொன்னீங்க? உங்கள யாராலுமே வெளிய அனுப்ப முடியாதா? நீங்க செஞ்ச தப்ப எல்லாத்தையுமே நான் வீடியோவா எடுத்து போட்டுட்டேன். இனிமே கம்பெனில யாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே எங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்க இந்த வீட்ட விட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும். உங்கள என்னோட அப்பான்னு சொல்றதுக்கே எனக்கு வெட்கமா இருக்குன்னு சொல்லிட்டு வின் சொல்ல, இதை கேட்ட அப்பா, இப்ப எப்படியாட்டு கால்ல விழுந்தாட்டு இந்த வீட்ல இருக்க வைக்கணும்னு சொல்லிட்டு நேரா தன்னோட ஒய்ஃப் கிட்ட போய், என்ன மன்னிச்சிருமா, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். உன்னோட தங்கச்சி தான் என்ன மயக்கிட்டா. ஆனா நான் ரொம்ப ரொம்ப நல்லவன் தெரியுமா? அவ தான் என்ன மயக்கி அவகிட்டயே இருக்க வச்சுட்டா. என்ன மன்னிச்சிரு, அவளை கூட வெளியே அனுப்பிடு அப்படின்னு சொல்ல, உடனே தங்கச்சிக்கு செம்ம கடுப்பாயிட்டு. தங்கச்சி சின்சினோட அப்பா கிட்ட, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நான் தான் உங்களை மயக்கினேனா? நீங்க தான் என்னோட அக்கா பிரெக்னெண்டா இருக்கும்போது நான் தான் வேணும்னு சொல்லிட்டு என் பின்னாடி சுத்தி சுத்தி வந்தீங்க. இப்போ என்னையே ஏமாத்துறீங்கன்னு சொல்லிட்டு சின்சினோட அப்பாவை போட்டு அடிக்க, உடனே அப்பா சாராவோட அம்மா கிட்ட, இங்க பாரு, நீ எப்படியாட்டும் உன்னோட அக்கா காலில் விழுந்து இந்த வீட்டையாட்டு கேளுடி, போடி போடின்னு சொல்ல, அதை கேட்ட இந்த சாராவோட அம்மாவும் நேரா அவங்க அக்கா கிட்ட போய், அக்கா, நான் உன்னோட பாசமுள்ள தங்கச்சில அக்கா, என்னை எப்படியாட்டும் மன்னிச்சிருக்கா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருன்னு சொல்ல, அக்கா, சீ, இனிமே நீ என்னை அக்கான்னு கூப்பிடாத. இப்போ என்ன, உனக்கு இந்த வீடு தானே வேணும், இந்த வீடை நீ வச்சுக்கோ, இனிமே என் பக்கத்துல கூட வராத. உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். சாரா வந்து உன் பொண்ணு தானே? பொய் சொல்லாத, எனக்கு நல்லாவே தெரியும். சாரா உன் பொண்ணு தான். அது மட்டும் இல்லாமல் நான் எப்போ ப்ரெக்னென்ட் ஆனனோ அப்போவுமே நீயும் ப்ரெக்னென்ட் ஆயிருக்க, இல்லைன்னு சொல்லாத. நீ மட்டும் இப்போ பொய் சொன்னா நேராக சாரா பிறந்த ஹாஸ்பிட்டலில் போய் யார் அம்மான்னு கேட்டு தெரிஞ்சுப்பேன், பரவாயில்லையான்னு கேட்க, உடனே தங்கச்சியும், அக்கா, நீ யார்கிட்டையுமே கேட்க வேண்டாம், நான் உண்மையை ஒத்துக்கிறேன், சாரா என்னோட பொண்ணுதான்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோயினோட அம்மா டென்ஷன் ஆகி நேராக தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட, யோ, இப்போதான் எனக்கு எல்லாமே புரியுது. அன்னைக்கு சின்சின் ஹாஸ்பிட்டலில் பிறந்திருக்கும் போது நீ பார்க்கவே வரல, நீ எங்கே இருந்திருப்பன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. நீ சாராவை தானே பார்க்க போயிருக்க. ச்சே, உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக வருதியா. இதுக்கு மேலே என் முகத்தில் முழிக்காத. எனக்கு என் பசங்க மட்டும் போதும், அவங்க என்னை நல்லா பார்த்துப்பாங்க. இனிமேல் உனக்கும் எனக்கும் டைவர்ஸ் தான், போயான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா எல்லாருமே, வாங்க பசங்களா, நம்ம நல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க. அப்போ ஹீரோயின் மனசுக்குள்ள, ஆமாம், இந்த வீட்டை சித்திக்கு எழுதி கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு சித்தி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க போல இருக்கு. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த வீடு வந்து போக போகுது. ஏன்னா அவங்க ஆசை பையன் ஷென் நிறைய இடத்துல சூதாடி கடனை வாங்கி வச்சுருக்கான். இப்போ கடனாளி எல்லாருமே வந்து இந்த வீட்டை அடித்து வாங்கிட்டு போக போகிறாங்க. சரி, கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டே போக, இதை எல்லாருமே கேட்பாங்கல்ல, அதான் அவங்க அண்ணா அம்மா எல்லாருமே கேட்டுட்டு இருப்பாங்களா, அவங்களுக்கு இன்னுமே சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக போகிறாங்க. இப்போ சாரா, ஷென் எல்லாருமே அவங்க அப்பா கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்பா, இனிமேல் நாங்கள் எல்லாருமே பணக்கார வாழ்க்கை வாழ முடியாதா? இல்லைப்பா, நாங்கள் வந்து பணக்கார வாழ்க்கையை தான் வாழணும்னு சொல்ல, உடனே அப்பா, இப்போ என்ன, நீங்கள் பணக்காரங்களை தானே ஆகணும். அப்பா இன்னுமே உயிரோட தான் இருக்கேன். அப்பா எப்படியாட்டும் உங்களை பணக்காரங்களை ஆக்கிறேன்னு சொல்ல, உடனே எல்லாருமே கொஞ்சம் சந்தோஷமா இருக்காங்க. இந்த சித்திக்காரி கூட பரவாயில்ல, வீடாட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே சந்தோஷமா இருக்கும்போது அங்கே ஒரு கடன்காரன் வரான். அப்போ இந்த ஷென் இருக்கான்ல, ஷென் தன்னோட அப்பா கிட்ட, அப்பா, உங்ககிட்ட ஒரு 5 கோடி ரூபாய் இருக்கான்னு கேட்க, அப்பா கேட்குறாங்க, எதுக்குடா 5 கோடி ரூபாய், நம்மளே நடுத்தெருவில் இருக்கோம், நம்ம கிட்ட எப்படிடா 5 கோடி ரூபாய் வரும்னு கேட்க, அதுக்கு பையன், இல்லப்பா 5 கோடி ரூபாய் வரணும், ஏன்னா நான் நிறைய இடத்துல சூதாடி வச்சிருக்கேன், இப்போ கடன்காரங்க வந்து கேட்க போறாங்கன்னு சொல்ல, கரெக்டாங்க கடன்காரங்க எல்லாருமே வந்துட்டாங்க. கடன்காரங்க நேரா ஷென்னோட அப்பா கிட்ட, சார், உங்க பையன் 5 கோடி ரூபாய் கடனை வாங்கி வச்சிருக்காங்க, நீங்க இப்ப தரீங்களா, இல்லைன்னா உங்க பையனை அடிச்சு சாகடிக்கட்டான்னு கேட்க, அதுக்கு அப்பா, இல்ல என்கிட்ட இப்போதைக்கு பணம் இல்லை, கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கிக்கோங்கன்னு சொல்ல, அதுக்கு அந்த ரவுடி பசங்க, எதுக்கு கழிச்சு வாங்கிக்கணும், அதை இவ்வளோ பெரிய வீட்டை கட்டி வச்சிருக்கீங்கல்ல, இப்போ இந்த வீட்டை தரப்போறீங்களா, இல்லைன்னா உங்க பையனை அடிக்கட்டான்னு கேட்க, அப்பாவும் பையன் மேல இருக்க பாசத்தால, சரி இந்த வீடு தானே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்தாச்சு. எல்லாருமே நடுத்தருவில்
ரிலாக்ஸில் இருக்காங்க. அப்பா நான் எப்படியாட்டும் உங்களை சம்பாதிச்சு பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிக்கிறாங்க. அப்பாவுக்கு ரொம்ப பெரிய வேலைலாம் கிடைக்கல போல இருக்கு. உடனே செக்யூரிட்டி வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. பணமும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தானே இருக்கும். அந்த பணத்தை எடுத்துட்டு சரி குடும்பத்துக்கிட்ட கொடுக்கலான்னு சொல்லிட்டு வரும்போது இங்கே சித்திக்காரி இருக்கால, அவள் வந்து வேற ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கா. இதை பார்த்து அப்பாவுக்கு செம கடுப்பாயிட்டு அப்பா நேராக சாராவோட அம்மா கிட்ட எனக்கே துரோகம் பண்ணிட்டு இருக்கியா, இதெல்லாம் உன்னோட பசங்களுக்கு தெரிஞ்ச என்ன நினைப்பாங்க, பேசாம அந்த ஆளை விட்டுருன்னு சொல்ல, அதுக்கு இந்த அம்மா வந்து இங்க பாருங்க உங்களால தான் சம்பாதிச்சு கொடுக்க முடியல, இவன் எனக்கு நிறைய காசு தரான் பணம் தரான், அது மட்டும் இல்லாம பெரிய பங்களால என்னை வாழ வைக்கிறேன்னு சொல்றான், எனக்கு இவன் தான் வேணும் நீலாம் வேண்டாம், எனக்கு பணக்கார வாழ்க்கை மட்டும்தான் வேணும்னு சொல்ல, உடனே அப்பா சொல்றாங்க நம்ம பசங்களெல்லாம் நீ நினைச்சு பாத்தியா, அவங்க என்ன நினைப்பாங்க, உன்னை தப்பா நினைக்க மாட்டாங்கன்னு சொல்ல, உடனே சாராவோட அம்மா சிரிச்சுக்கிட்டே உனக்கு ஒன்று சொல்ல மறந்துட்டேன், சாராவும் ஷென்னும் உன்னோட பசங்க கிடையாது, அவங்க வேற ஒருத்தனுக்கு பிறந்த பசங்க, அவங்க ஏன் பசங்க உன் பசங்க கிடையாது, கேவலம் இவ்வளோ வருஷமா வேற ஒருத்த பசங்களுக்கு வந்து சாப்பாடு போட்டு வளர்த்துருக்க, உன்னை பார்த்தா எனக்கே பாவமா இருக்கு, இனிமே என்கிட்ட வந்து பேசுற வேலைலாம் வச்சுக்காத, இல்லைன்னா என்னோட புது ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி உன்னை அடிக்க சொல்லிடுவேன்னு சொல்ல, அப்பாவுக்கும் என்ன செய்யறதுன்னே தெரியாம ஒரு மாதிரி சோகத்துல அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பா வந்து தனியா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ டிவியில நிறைய நியூஸ் போயிட்டுருக்கு. அப்போ யாரோட நியூஸ் வருதுன்னா இவங்க பசங்களோட நியூஸ் தான் போயிட்டுருக்கு. என்ன நியூஸ் போயிட்டுருக்குன்னா மூத்த பையன் வந்து பெரிய சயின்டிஸ்ட் ஆயிட்டான், ரெண்டாவது பையன் ஒரு பெரிய ஆக்டர் ஆயிட்டான், நம்ம மூணாவது பொண்ணு அதான் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பெரிய டாக்டர் ஆயிட்டாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் யாருன்னு போட்டிருக்குன்னா இவங்களோட அம்மா தான் போட்டிருக்கு. இவங்களோட அம்மாவை பார்த்தா பெருமையா இருக்குன்னு போட்டிருக்கு. ஆனால் அப்பாவோட பேர் எதுலேயுமே வரல. இந்த நியூஸை பார்த்தா ஹீரோயினோட அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு 3 அழகான செல்லமான பசங்க கிடைச்சாங்க, ஆனால் அவங்க மேலே நான் பாசம் காட்டினதே கிடையாது, நான் அவங்களெல்லாம் தவற விட்டுட்டேன், எல்லாமே என்னோட தப்பு தான், நான் ஒரு அப்பனா இருக்கிறதுக்கே தகுதி இல்லாமல் போயிட்டேன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி இந்த படத்தை வந்து முடிச்சிருக்காங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த மூவியை கேட்டதுக்கு தேங்க்யூ. மறக்காம லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.